Great importance is attached to the search for knowledge in India. The ultimate goal is philosophical, making not merely the subject but also the path to that knowledge crucial. A quest for beauty, a journey of faith, loyalty, tolerance, and patience. And it is in this that the relationship between the teacher and pupil, two individuals of unequal knowledge, becomes vital. The bond between them carries over to the realm of that which keeps one centered through life, gives joy beyond one's occupation, family ties, tragedy, and change. It takes great care and humility to find the right teacher, and great sensitivity too, that one may deserve the other. For the disciple, it means being with the teacher, learning about life while growing into adulthood, humbling the self in order to create the space within to learn the mysteries of the art form. It is this bond that ensures the passing on from generation to generation what is most valuable in Indian culture, the realms of literature and poetry, the art of movement and expression, the colors of nature, the melodies of 1,000 musicians, the philosophy of oneness, of love and trust, of life and beyond, of serenity within and without. Father side எடுத்துட்டாக்க, and then he hailed from Trichy, Manavasi, and one elder brother and younger brother. எல்லாரும் ரொம்பவே மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட், ரொம்ப ரசிப்பா. அந்த நாளில் ட்ரிச்சிலெலாம் அந்த ராக்ஃபோர்ட் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். அங்கே ட்ரிச்சி ராக்ஃபோர்ட் டெம்பிளில் நிறைய கச்சேரிகள், அங்கே 100 கால் மண்டபம்னு இருக்குது. கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத் ஐயர், மலக்கோட்டை கோவிந்தசுவாமி பிள்ளை, தட்சிணாமூர்த்தி பிள்ளை, அவெல்லாம் பெரிய லய வித்வான்கள், நிறைய நாகஸ்வரம் ஸ்டால்வாட்ஸ்லாம் வந்து வாசிப்பா. அண்ட் ஆல் டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ராத்திரிலாம் நாகஸ்வரம் எல்லாம் போகும். ஸோ இந்த பிரதர்ஸ் எல்லாம் அதோடு போயிட்டு நல்லா ரசித்து கேட்டு, ஸோ நல்ல பாட்டில் ஒரு டேஸ்ட் டெவலப் பண்ணியிருந்தா அந்த ஃபேமிலியில், ஃபாதர் சைடு. அண்ட் அம்மா எல்டஸ்ட்டுன்னு அந்த ஃபேமிலியில் அம்மா வந்து நல்ல ஒரு ஃபார்மல் ட்ரைனிங்கே எடுத்துட்டா. ஷி அண்டர்வென்ட் formal training under the great violin maestro Vidwan Parur A. Sundramayar. And the violin maestros M.S. Gopalakrishnan, அப்புறம் பத்மபூஷன், சங்கீத கலாநிதி M.S. Gopalakrishnan and M.S. அனந்தராமனோட அப்பா. அண்ட் அவர் வந்து அவரோட வயலின் போயிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய அவரே இந்த விஷ்ணு திகம்பர் அந்த ஸ்கூல்லலாம் இந்துஸ்தானி போய் நிறைய கற்றுண்டு துவாரம் வெங்கட சுவாமி நாயுடு கூடலாம் இன்ட்ராக்ஷன் இருந்து, அப்புறம் ஹீ டெவலப்ட் ஸ்டைல் போயிங் டெக்னிக்கெல்லாம் பண்ணி கடைசியில் அதுவே ஒரு ஸ்டைலுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி பரூர் பாணி அந்த மாதிரி ஒரு வயலினில் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அந்த அளவுக்கு. ஸோ அந்த முந்தியில் இருக்கிற மாதிரி லைக் ஆல் ஓல்டு ஸ்டால்வாட்ஸ் அவரும் ரொம்ப டிசிப்ளினேரியன் அண்ட் அ டாஸ்க் மாஸ்டர். லேஸில் ஒத்துக்க மாட்டார். அண்டு எல்லாத்தையும் அந்த பிடியெல்லாம் அழுத்தமாக பாடணும். அண்டு அம்மாவுக்கும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பார், இந்த என்ன சங்கீதி கொடுக்குறோ அது நன்னா விழணும். அண்ட் அம்மா ஆல்சோ ஹேட் அ ரிச் அண்ட் ரெசனன்ட் வாய்ஸ், ஒரு கம்பீரமானு சொல்லுவோமே அந்த மாதிரி பேஸ் வாய்ஸு. அண்டு ஓப்பன் த்ரோட்டட் சிங்கிங். ஸோ அக்காரமானலாம் தேர்ந்து பாடினாலும் நல்ல வாய் திறந்து. அந்த நாளில் மைக்ரோஃபோன் டெக்னிக்கெல்லாம் அப்போ இவால்வ் ஆகலை. ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் ரீச் ஆகணுன்னாக்கா அந்த மைக்ரோஃபோன் எல்லாமே நல்ல ஆடிபிளாக இருக்கும். இட்ஸ் வாஸ் அ ரிச் வாய்ஸ், நல்ல டீப் அண்ட் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு அழுத்தமாக. அந்த ஓப்பன் த்ரோட்டட் சிங்கிங்க்கு அது ஒரு தனி ருச்சி இருக்குது.
அது கேட்குறவாளுக்கு. வயலின்லையும் அதே மாதிரி ஒத்த விரல் ஒத்த தந்தியில் வாசிக்கிறதுன்னு ஒரு டெக்னிக்கு. அது ஆல்மோஸ்ட் அந்த வோக்கல் சம்பிரதாயத்தை ஒட்டி அந்த ஆக்காரமெல்லாம் விழற மாதிரி இருக்கும். அதில் அந்த மாதிரி வாசிச்சாக்கா அந்த மாதிரி ஒரு 2 காலம் அதில் வாசிக்கிறதுக்கு கஷ்டம். அந்த டெக்னிக்கெல்லாம் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து அந்த காலத்தில் ஷி ஹஸ் இப்போ நிறைய காம்படிஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கா. அண்ட் ஹஸ் ஒன் ப்ரைஸஸ் ஆல்சோ. ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா, வயலின்லேயும் வாங்கியிருக்கா, வோக்கல்லையும் வாங்கியிருக்கா. மியூசிக் அகாடமிலேயே வயலின் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா. டிகே பட்டம்மாள் பெரிய ஸ்டால்வாட். அந்த அம்மா வந்து எங்கள் அம்மா கான்டெம்பரரி எல்லாம் ஜூனியர் சீனியர்ஸு. ஸோ அவள்லாம் ஒன்றா காம்படிஷன்ஸ் போனதில். அதனால் அவள் அம்மா சொல்வா, பாரு உங்கள் அம்மா துளசிக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு செகண்ட் ப்ரைஸ் தாம்மா வந்தது அப்படின்னுட்டு ஒரு மாதிரி வேடிக்கையாக சொல்லுவாள். ಚರಣ ಪಂಗಜಮೂಲಗತಿಯ ನಿನರ ನೌಮಿಯು ನನ್ನು ಬ್ರೋವಮ ಅಂಬಾಣಿದು ಚರಣ ಪಂಗಜಮೂಲಗತಿಯ ನಿನರ ನೌಮಿ ನನ್ನು ಬ್ರೋವಮ ಅಂಬಾಣಿದು ಚರಣ ಪಂಗಜಮೂಲಗತಿಯ ನಿನರ ನೌಮಿ ನನ್ನು ಬ್ರೋವಮ. ஸோ அந்த அளவுக்கு அம்மா வந்து எதுக்குன்னா அத்தனை ட்ரெயின்டு மியூசிஷியன், நல்ல இது சாதகி நல்லா பண்ணியிருந்தா. பட் சர்டன் ரிசர்வேஷன்ஸ் அந்த நாள் அப்போ தான் இருந்ததுனால சோஷியல் ஸ்டிக்மா அதிலெல்லாம். ஸோ பப்ளிக் பர்ஃபார்மன்ஸஸ், கான்சர்ட் அப்படின்னு அந்த இதுக்கு வரலை. இன்ஃபேக்ட் அப்போ HMV இதில் வந்து ஒரு ரெக்கார்டுக்காக அம்மா வாய்ஸுக்காக வந்து கேட்டா, விச் மை கிராண்ட் ஃபாதர் துளசி ஃபாதர் ரிஜெக்டட், வேண்டாம் அதெல்லாம் நோட்டு. I was born and brought up in Chennai only, Madras தான். ஃபஸ்ட்டு குரு மை மதர்ஸ் மதர், என்னோட கிராண்ட்மா காமாட்சி அம்மாள். என்னோட தாத்தா ஷாமராவ், வாஸ் அன் அட்வொகேட். அண்ட் அவருக்கும் வந்து மியூசிக், ஹி கன்சிடர்ட் மியூசிக் அஸ் வெரி டிவைன். அண்ட் அது வந்து இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னுட்டு வித் ரெவரன்ஸ் அதை ட்ரீட் பண்ணுறவர் என்னோட தாத்தா. பாட்டி வந்து இந்த ஹார்மோனியம் கற்றுட்டு இருந்திருக்கா அந்த நாளில். ஷி யூஸ் டு ப்ளே த ஹார்மோனியம். அண்ட் எனக்கு சொல்லிக் கொடுத்தது முதல்ல இந்த ஸ்வராவளிஸு, இந்த ஸ்வரஜதீஸ், கீதம்ஸ், இந்த முதல் எக்ஸசைசஸ், வர்ணம்ஸ் எல்லாம் நான் பாட்டிக்கிட்ட கற்றுண்டேன். இன் த மீன் டைம் தென் ஐ ஷோட் இன்ட்ரெஸ்ட் இன் டான்ஸ் ஆல்சோ. அட் தட் ஸ்டேஜ் ஐ வாஸ் அபவுட் 4.5 years old. ஸோ அப்போ வந்து கல்ச்சுரல் ரெனைசன்ஸ், அப்போ இண்டிபெண்டன்ஸ் வாங்கி இந்தியாவில் கல்ச்சுரல் ரெனைசன்ஸ் மாதிரி வந்திருந்தது. மாம்பலம், மயிலாப்பூர்லாம் சென்டர் ஆஃப் தீஸ் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸாக இருந்தது மெட்ராஸில். ஸோ தாத்தா வந்து மாம்பலத்தில் இருந்தா. ஸோ என்னை டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு என்னை வந்து தனமாணிக்கம் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ்னு ஒன்று இருந்தது மாம்பலத்தில். அங்கே ஜாயின் ஆனால் என்னை சேர்த்தாங்க. எல்லாத்தையும் அங்கே முதல்ல அந்த அடவஸ், ஜதீஸ்வரம், சப்தம், தென் வர்ணம், அந்த ஒரு மார்க்கம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரிலாம் கற்றுண்டு கேம் அப் டு தட் லெவல் வர்ணம் அந்த மாதிரிலாம். இந்த மீன் டைம் தாத்தா வந்து அடையாரில் ஒரு வீடு வாங்கிட்டு ஹீ ஷிஃப்டட் டு அடையார். அண்ட் அடையாரில் நேச்சுரல் சாய்ஸ் வாஸ்
கலாக்ஷேத்ரா அண்ட் பெசன்ட் தியோசாபிக்கல் ஹை ஸ்கூல். இட் வாஸ் இன்டர்நேஷ்னல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு இருந்தது. ருக்மிணி தேவி அருண்டேல் கிரேட் அந்த ரினைசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுல ரொம்பவே முன்னணி அதில் இருந்தா. ஸோ அப்போ உடனே கலாக்ஷேத்ராவில் நாங்கள் என்ன சேர்த்து விட்டா. மேடம் மாண்டசாரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்போது இந்த ஸ்கூலில் ரொம்ப அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகி ரொம்ப இதுவாக இருந்தது, பிரபலமாக இருந்தது. அதில் 4th ஸ்டாண்டர்ட் அந்த இதில் சேர்ந்ததுனால அந்த இதுவும் நான் ஜஸ்ட் ப்ளே அண்ட் லேர்ன் தான். ரொம்ப ஜாலியாக அந்த டீச்சர் இதுவாக இருக்காது, ஹோம்லேருந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ எல்லோரும் கைண்டாக ப்ளேஃபுல்லாக வி யூஸ் டு லேர்ன். அது நல்லா அந்த மாண்டிசாரி சிஸ்டமில் படிச்சுட்டு தென் 5th 6th எல்லாம் அங்கேயே பெசன்ட்டில் பண்ணிட்டு ஐ வாஸ் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் ஆஃப் கலாக்ஷேத்ரா. ஸோ மார்னிங் வந்து ரொம்ப ஏர்லியாக ஆரம்பிச்சுடுவா கிளாஸஸ் எல்லாம். 7:30 அந்த மாதிரி ஆரம்பிச்சிடும். அண்ட் வித் எக்ஸ்டெண்டட் ப்ரேயர்னு சொல்லலாம். ஹோலிஸ்டிக் இதுன்ற மாதிரி ருக்மிணி மாவாள்லாம் என்ன விரும்பினா எல்லாம் எம்ப்ரேஸ் பண்ணி ஆல் எம்ப்ரேஸிங்காக இருக்கணும்னுட்டு ஒரு கிறிஸ்டியன் ப்ரேயர்ஸ், புத்திசம் இருக்கும், ஜெயினிசம் இருக்கும், ஹிந்துஸ்லேருந்து பகவத்கீதை எல்லா ப்ரேயர்ஸும் சொல்லி அது ஆன படம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸஸ்க்கு. ஸோ நாங்கள் கலாக்ஷேத்ராவில் பாட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு கார்த்தால மார்னிங் மியூசிக் கிளாஸஸ் இருக்கும், அட்டன் பண்ணிவிட்டு தென் இங்கே பெசன்ட் ஸ்கூலுக்கு வருவேன். இந்த கோர்சஸ்லாம் அகாடமிக் இதெல்லாம் ஆனப்பாடு 3:15 அந்த மாதிரி மத்தியானம் முடிஞ்சிடும். தென் ஐ ரன் டு கலாக்ஷேத்ரா, கெட் இன் டு டான்ஸ் காஸ்டியூம். அந்த தியோசாபிக்கல் எஸ்டேட் இருந்தது அப்போது, அங்கே தான் கலாக்ஷேத்ரா இருந்தது. நான் படித்ததெல்லாம் அங்கே தான். இட் ஷிஃப்டட் மச் லேட்டர். இன்ஃபேக்ட் அங்கே போனப்பாடு நான் கலாக்ஷேத்ராவில் இல்லை. இன்ஃபேக்ட் டான்ஸில் இன்னும் மோர் சீரியஸ் இது இருக்கணும், கிளாஸஸ் நடக்கும். இந்த சென்ஸ் ரிகரஸ் ட்ரைனிங். அண்ட் நான் கற்றுக்க ஆரம்பிச்சதுலேருந்தே ஐ வாஸ் அண்டர் சாரதா ஹாஃப்மேன். நாங்களாம் சின்ன சாரதா டீச்சர்னு சொல்லுவோம். ஸோ வந்து சின்ன சாரதா டீச்சர் கிளாஸஸ் தான் எங்களுக்கு டான்ஸில் நடக்கும். அண்ட் ஆக்சுவலி ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிசிப்ளினேரியன், அடவெல்லாம் கரெக்டாக எல்லாம் கிளாஸில். அதுக்கப்புறம் அவுட் சைட் கிளாஸ் பார்த்தோன்னா இவெல்லாம் தான் நமக்கு டீச்சரான்ற மாதிரி எவ்ரிபடி ஒரு சின்ன பாயிண்ட்லலாம் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக, லவ்விங்காக, கேரிங்காக வந்து கேட்பா. எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். ஸோ நாங்கள் செப்பல்லாம் போட்டோன்னா அப்படிலாம் போட்டாக்கா எல்லாம் ஒழுங்காக வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாம் நீட்டாக இருக்கணும் அங்கே. அண்ட் ஃபோல்டிங் ஆஃப் க்ளோத்ஸ்லேருந்து அந்த நுனிக்கு நுனி இப்படி தான் இருக்கணும். ஸோ அது ஸ்மால் திங்ஸ் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப ஈடுபாடோட அழகாக சொல்லி கொடுப்பா. எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன் அண்ட் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் மைண்ட் பண்ண எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ஷன் வர எல்லாத்துக்குமே நல்லது. ஓவரால் டெவலப்மெண்ட்டுன்னுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் சில்ட்ரனுக்குன்னுட்டு அந்த மாதிரி ருக்மணி மாதிரி பண்ணி அதை யூஸ் டு ஃபாலோ, டீச்சர்ஸ் யூஸ் டு ஃபாலோ. அண்ட் அனதர் திங், நான் இன்றைக்கி பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கிற சாந்தா தனஞ்சயன், பரத் கலாஞ்சலியில் டைரக்டர், நான் சாந்தா, சிபி சாந்தா அண்ட் கிருஷ்ணவேணி லக்ஷ்மன், who later on also became the principal of கலாக்ஷேத்ரா. நாங்களாம் கிளாஸ்மேட்ஸ். ஸ்டடீஸ்லேயும் சரி, பரதநாட்டியம் கிளாஸஸ்லேயும் நாங்கள்லாம் ஒன்றா பண்ணுவோம். கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டேலண்டடுன்னுட்டு ஒரு அட்வான்ஸ்டு கிளாஸ்ன்னு எங்களுக்கு இந்த சின்ன சாரதா டீச்சர்ட்டு நடக்கும். அலாங் வித் தட் பெரிய சாரதா டீச்சர்னுட்டு, அதனால தான் இவளை அவளை பெரிய சாரதான்னு கூப்பிடுவோம். அவள் வந்து பெரிய ஸ்காலர். அவளே பண்டிட் சுப்பிரமணிய சாஸ்திரியோட கிராண்ட் டாட்டர். ஸோ அவர் நிறைய சான்ஸ்கிரிட் ஒர்க்ஸ் எல்லாம், லட்சண கிரந்தாஸ்லாம் எடிட் பண்ணியிருக்கார். அவர் அடையார் லைப்ரரியில் வந்து அவர் நிறைய பண்ணியிருக்கார் பண்டிட் சுப்பிரமணிய சாஸ்திரி. அண்ட் பரதாஸ் நாட்டிய சாஸ்திராலேருந்து எடுத்து ஸ்லோகாஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. முத்ரா ஹஸ்தங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பா, எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அது சின்ன டீட்டெயில்ஸாக இருக்கும், பார்த்தாக்கா அந்த பர்ஃபெக்ஷன் சொல்லிச்சு அது சொல்ல தோன்றுறது. முதிரை பிடிச்சாக்கா அதை வந்து ஒன்றும் ஜஸ்ட் ஒரு கண்ணுன்னு காமிச்சோன்னா அந்த கண்ணோட அந்த சைஸ், அந்த முதிரையோட அளவை அழகாக இப்படி பிடிச்சாக்கா அது என்ன ராட்சச கண்ணா, அது இப்படி பிடின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஷி யூஸ் டு கைடஸ். ஒரு இந்த இதுலேயும் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷனோட அர்த்தம் எல்லாம் சொல்லி, ஸ்பாட்டிங் மை டேலண்ட் இன் மியூசிக். அத்தை என்ன பண்ணால், நீ வந்து உனக்கு இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்னுட்டு முதல்ல இந்த இனிஷியல் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேர பூதலு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் கிளாஸில் அட்வான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டான். அதில் வந்து எனக்கு மச் சீனியர் மணிகிருஷ்ண சங்கீத கலாநிதி மணிகிருஷ்ண சுவாமி, ஷி வாஸ் மணி பெருந்தேவி தென். அப்போ வந்து மணிகிருஷ்ண சுவாமி, டி பசுபதி சார் ஹூ வாஸ் ப்ரொஃபஸர் பின்னாடி, அதுக்கப்புறம் சிவி சந்திரசேகர், ஜெயா கிருஷ்ணன் அண்ட் மை ஓன் பிரதர் சேஷாத்ரி, எல்டர் பிரதர், அண்டு அவரை பூதல் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளோட டாட்டரே
பிச்சைமான பேர். நாங்கள்லாம் கிளாஸ்மேட்ஸாக ஒன்றா கற்றுப்போம் அப்போது. நான் அப்போ கொஞ்சம் அவளுக்கெல்லாம் இது பண்ணால் நான் யங்கஸ்ட் இந்த கிளாஸ். பட் ஸ்டில் உனக்கு நல்ல ஞானம் இருக்கிறதுனால இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், போய் அவளோட சேர்ந்து கற்றுக்கோன்னுட்டு அதில் போட்டிருந்தா. ஸோ நாங்கள் அதில் அவரோட ட்ரைனிங் இது வந்து அவர் நல்லா நிறைய ஸ்வரா பேட்டர்ன்ஸ் சொல்லி கொடுப்பார். அதில் கல்பனை அந்த இதை அந்த பேட்டர்ன்ஸ் கொடுத்தா வி ஹாவ் டு டெவலப் தட் பேட்டர்ன். வோக்கல் மியூசிக் சொல்லிப்பட வாத்தியம் இன்ஃபேக்ட் கிளாஸில் எடுத்து வாத்தியம் வச்சு வாசிக்க மாட்டார், வோக்கலாக தான் நடக்கும். எல்லோரும் ஒரு செமி சர்க்கிளில் உட்காந்துப்போம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். அண்ட் அவருக்கு நல்லா பாடணும், அவருக்கும் உடனே சட்டுன்னு அந்த அக்காரமெல்லாம் அப்படி பண்ணலைன்னா ஒரு சட்டுன்னு ஒரு இது வரும், உடனே சரியாக பாடு இன்னும் அடுத்த காலம் 6 காலத்தில் பாட சொல்லுவார். அந்த அந்த 5 காலம் 4 காலம் இன்னும் கொஞ்சம் பாடினா அதுக்கு மேலே இப்போ ஒரு காலம் மேலே பாட சொல்லுவார். அந்த மாதிரி அக்காரம் நல்லா விழணும் வாய்ஸில். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் அண்டு ஒரு ஸ்வரா பேட்டர்ன் கொடுப்பார். யூ டெவலப் திஸ் பேட்டர்ன்ன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் லேட்டர் கல்பனை ஸ்வரத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். பட் ஹி டிடன்ட் டீச் மனோதர்மா சச். ஆலாப்பனை சொல்லிக் கொடுக்குறேன், நரவல் சொல்லிக் கொடுக்குறேன், அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. பட் எதெல்லாம் ரெக்வயர்டோ ஃபார் மனோதர்மா அதெல்லாம் வந்து நல்ல ஒரு கிரவுண்டிங் அது மாதிரி பண்ணி பாட இப்போ நிறைய கீர்த்தனை சொல்லி கொடுத்தார். அவரே வந்து இந்த கோனேரி ராஜபுரம், இந்த தியாகராஜ பரம வைத்தியநாதத்துக்குன்னு நிறைய அவருக்கும் பாடங்கள் கிருத்திஸ்லாம் நிறைய சொல்லிக் கொடுப்பார். அதுக்கப்புறம் பீயிங் அன் இன்ஸ்டிடியூஷன் ஒரே இருக்கலாமல் எம்டி ராமரத்தன் சார் கிளாஸுக்கு வருவோம். அங்கே வந்து நாங்கள் படிச்சுட்ட காலத்தில் டி.கே. சுவாமி ஐயங்கார், பிரதர் ஆஃப் டி.கே. ரங்காச்சாரி, அவரும் ரொம்ப நல்ல பாடுவார், நல்ல ஞானஸ்தர். அவர் வந்து சங்கீத பூஷணம் ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அவர் வந்து ஒன் ஆஃப் த லெக்சரர்ஸ் தேர். அங்கே டி பசுபதி சொல்லி கொடுத்துட்டுருந்தார். எனக்கு 2 நாள் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துட்டு யூ அட்டெண்ட் மைசூர் வாசுதேவாச்சாரியாஸ் கிளாஸ் ஆல்சோ. ஸோ நான் என்னோட முறையில் அப்போ நான் 12 or 13 இருக்கும். பட் அவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக தான் சொல்கிறார், இவ்வளோ நல்லா பிடிச்சிக்கிட்டியே, வெரி குட் அப்படின்வார். அவர் சின்ன சின்ன பாட்டு அவரோடது தேவகி தனையா வாசுதேவா இந்த மாதிரி புஷ்பலத்திகால இன்னொன்று சின்ன சின்ன கீர்த்தனை சொல்லி கொடுப்பார். லம்போதரம் அவலம்பே, அதில் அவலம்பே வெவ்வேறு இடத்துல தாளத்தில் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டேன்னா அப்பா இப்படி பாடிட்டேன்னு ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படி. பட் அவரோட ட்ரைனிங் வந்து இந்த ஸ்தாயி சிங்கிங், அக்காரமாக இந்த ஸ்தாயிலேருந்து அந்த ஸ்தாயிக்கு போகிறது, ஸ்வரமெல்லாம் தாட்டு பிரயோகமாக அதை விட்டுட்டும் இன்னொன்று பிடிக்கிறது, நீரி அந்த மாதிரி வெவ்வேறு ஸ்தாயில் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் அவர் நிறைய சாதகம் கொடுத்தார், வோக்கலைசர்ஸ் கொடுத்தார், அந்த வாய்ஸ் ட்ரைனிங். அப்புறம்தான் அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியும். அந்த டைமில் அதெல்லாம் நாங்கள் நிறைய சாதகம் பண்ணிட்டு. ஸோ இவர் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓவர் அண்ட் அபவ் தட் அவர் அடிக்கடி இந்த அவருடைய கிராண்ட்சன் ராஜாராவோட அப்பப்போ பேனியன் ட்ரீக்கு வாக்கிங் போவார். காரைக்குடி சாம்பசவேர் வாசுதேவாச்சாரியாலாம் கேம்பஸ்லேயே இருந்தது வீடு. ஸோ அவள் யூஸ் டு கோ ஃபார் அ வாக். அங்கே பேனியன் ட்ரீ தியோசாபிக்கல் சொசைட்டி, ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஒண்டர்ஸ்ன்னு பேர். அங்கே எல்லோரும் டூரிஸ்ட்லாம் வந்து பார்க்க வருவாள். ஸோ இவர் சாயந்தரம் போவார். எங்கள் தாத்தா வந்து நன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கணுன்ட்டு அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அங்கேயும் சின்ன சின்ன பாட்டெல்லாம் பாட சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என் தாத்தாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டைம் சென்ஸ் கலாட்சத்திரால எல்லாம் டைமில் போகும். ஆனால் இந்த ரிஹர்சல்ஸ்லாம் வந்துடுத்துன்னா ஈவன் நிறைய தரம் பண்ணியிருப்போம், நம்பர்லெஸ் டைம் பண்ணியிருப்போம் ஒரு ஐட்டமே. பட் அதை பற்றி பரவாயில்ல. இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த வாட்டி கான்சர்ட் பண்ண போகிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக ரிஹர்சல் நிறைய தரம் நடக்கும். கரெக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு பெரிய மிரர் காட்டேஜ் இருக்கும். அதில் தானே காலை நாங்கள் இப்படி சரியாக பெரட்டணும் பண்ணணுன்னா அங்கே அனுப்பிச்சி போய் சரியாக பண்ணிட்டு வான்ட்டு அனுப்புவா. ரிஹர்சல்ஸுக்கு பார்த்துட்டு கரெக்ஷனுக்கு எல்லாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் கண்ணாடி கொட்டாயின்னு பேர். ஸோ அங்கே போய் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு மாதிரி ரிகரஸ் ட்ரைனிங் அண்ட் இன்வால்மெண்ட், டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ், அதெல்லாம் பர்ஃபெக்ஷன், எய்மிங் அகெயின் அட் பர்ஃபெக்ஷன். அப்போது என்னோடய அங்கிள்ஸ்லாம் தான் பாவம். அந்த நாளில் காந்தி நகர் அடையார் ஏரியாலாம் இத்தனை இன்ஹாபிட்டன்ஸு இத்தனை ஹவுஸ் ஒன்றும் கிடையாது. அந்த 1950s ஏர்லி 60ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் எல்லாம் இண்டிபெண்ட் ஹவுசஸ் தான். அங்கே ஒன்று இங்கே ஒன்று எல்லாம் இருக்கும். இத்தனை ஃப்ளாட்ஸு கிடையாது, நடமாட்டம் இல்லாத இல்லை. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கே பெசன்ட் அவென்யூ, இப்போ நம்ம இந்த எலியட்ஸ் பீச் போகிற ரோடெல்லாம் ஆல்மோஸ்ட் எம்டியாக தான் இருக்கும், நடமாட்டமே ஜாஸ்தி இருக்காது. ஸோ ராத்திரி 7:30 அந்த மாதிரிலாம் முடிஞ்சோன்னாக்கா அங்கே லைட்டு கூட கிடையாது அப்போ ஜாஸ்தி. ஸோ அதனால் எங்கள் மாமா சைக்கிள் எடுத்து ஆஷின்னு போகிறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து எல்லோரும் என்கரேஜ் பண்ணி பாடுறா இதுக்காக நம்ம அப்படிலாம் இல்லை. எல்லோரும் ஒரு இன்வால்மெண்ட்டோட ஆசையோட வித் அஃபெக்ஷன் அண்ட் லவ் எல்லோரும் பண்ணால். ஸோ அதனால் நம்மளாலையும் அது ஒரு மாதிரி அதை ரசித்து பண்ண முடிஞ்சுது அதுக்கு அந்த அளவுக்கு. அண்ட் சாந்தா, அம்பிகா புச் அண்ட் கிருஷ்ணவேணி,
நாங்கள் எல்லாம் வந்து அந்த ஒரே கிளாஸ்மேட்ஸ் வேறு. எங்கள் சாந்தா யாரான வந்தாக்கா பேனியன் ட்ரீ அந்த கிளையில் போயிட்டு அங்கே ஹைட் அண்ட் சீக்கில் போய் ஏறி விடுவா. அதுக்கப்புறம் மாங்காய் திருடி தின்னுறது. அதுக்கப்புறம் வில் கெட் ஸ்கோல்டிங்ஸ் ஃப்ரம் சின்ன சாதா டீச்சர். இதெல்லாம் சாப்பிட்டு தண்ணி குடித்தா உன் தொண்டை என்ன ஆறுது அப்படின்னு விட்டோம். ஸோ அதனால் இதை திருடா அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் கிளாஸில் என்ஜாய் பண்ணுவோம். அதெல்லாமும் நடக்கும் நடுவில். இந்த தியோசாபிக்கல் கன்வென்ஷன் வரும் எவ்ரி இயர் டிசம்பரில். அதில் வந்து நிறைய டெலிகேட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அதில் பண்ணுவாள். ஸோ காத்தாலெல்லாம் மார்னிங் வந்து இந்த கான்ஃபரன்ஸு நல்ல சீரியஸாக போகும் அங்கேயே. அண்ட் சாயந்தரம்னா இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் கலாக்ஷேத்ராவில். ஸோ அதனால் தியோசாபிக்கல் ஸ்டேட் இருந்ததால அங்கே கலாக்ஷேத்ரா தியேட்டரில் இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல் அங்கே நடக்கிற வரைக்கும் இங்கேயும் அதே மாதிரி டிசம்பர் செஷன்ஸ் நடக்கும். மார்க்கம் போடுவோம், கலாக்ஷேத்ராவோட மார்க்கம் போடுவா. சின்ன சாதா டீச்சர் தனியாக கச்சேரி கொடுப்பா. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்து அப்போ வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்வாள். ஃபோக் டான்ஸஸ் அது ரொம்ப பாப்புலர் கலாக்ஷேத்ரா அது. ஸோ எவ்ரிபடி வில் பி வெயிட்டிங் டு வாட்ச் தட் ஒன். அதில் வந்து மலவளம், குலவளம், குறவஞ்சி, ரீஜனல் இதெல்லாமும் கேரளாலேருந்து அவளுடைய கும்மி, கைகொட்டுக்குழி, அதுக்கப்புறம் பின்னல் கோலாட்டம், ஆந்திராலேருந்து ஒரு தெலுங்கு, இந்த மாதிரி எல்லாமே ஆல் எம்ப்ரேசிங்காக ஒன்று வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு அது ரொம்ப நல்லாயிருக்கும். கலாக்ஷேத்ராவில் வந்து அப்போ தான் இந்த டான்ஸ் ட்ராமா பேலே எல்லாம் போடுறதுன்ற ஒரு சீரியஸாக வால்மீகி ராமாயணத்தை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் போடணுன்னுட்டு அத்தைக்கு ஒரு கான்செப்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் முனைஞ்சி தென் அதில் ராமாயணம் பேலே ஒரு 6 பார்ட்ஸ் பண்ணான். தென் மைசூர் வாசவாச்சாரியா செலக்டட் லைன்ஸ் ஃப்ரம் வால்மீகி ராமாயணம் அதுலேருந்து வந்து அந்த டியூன் பண்ணு வாசுதேவாச்சாரியா டியூன் பண்ண இப்போ ஆரம்பிச்சிது. இந்த எப்படி ஆரம்பிக்கணுனாக்கா முதல்ல வந்து ராமரோட சன்சே லவ குஷா ஸ்டோரியை வந்து பாடி அவரோட கோர்ட்டில் ஆரம்பிக்கிற மாதிரி அந்த சீன் வரணும்னு முதல்ல அத்தைக்கு அபிப்பிராயப்பட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சது அந்த கோர்ட் சீன். ஸோ நானும் பாடுவேன், சாந்தாவும் பாடுவான்றதுனால எங்களை செலக்ட் பண்ண அதுக்கு லவகுஷாவா கோரியோகிராஃபி அங்கேயே நடக்கும். ஸோ அத்தை வந்து உட்காருவா. டீச்சர் சாதா டீச்சராக 2 பேரும் கைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இருப்பார். பசுபதி சார் பாட்டுக்கு இருப்பார். ஸோ சொல்லி கொடுத்து நாங்கள் அந்த லைன்ஸை பாடி அங்கே உடனே பண்ணுறோம். தபஸ்வாத்தியாய நிறுத்தம்னு ஆரம்பிக்கும் அந்த சீனு. அதில் நாங்கள் அந்த இதில் எப்படி சொல்கிறோன்னுட்டு டான்ஸ் பண்ணி நாங்கள் 2 பேரும் லவகுஷாவாக பண்ணுற மாதிரி அந்த இதை ஆரம்பிக்கும். ஸோ நிஜமாகவே அது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி இப்படி விளையாட்டுன்ற முறையில் அதில் ஒரு கோர்ட் சீன் ஒன்று வரும். அதில் வந்து கோர்ட் டான்ஸஸ் அதில் வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு அவர் தசரதர் கோர்ட்டில் உட்காண்டாக்கா கோர்ட் டான்ஸஸ் வந்து பண்ணுவாள். அதுக்கு தருன்னு அந்த நாளில் அந்த தரு அந்த டான்ஸில் தர்பாரில் பண்ணுறதுனால தருன்னு அந்த காம்போசிஷனை வாசுதேவாச்சாரியார் அதுக்கு இது பண்ணி பேகடாவில் கம்போஸ் பண்ணியிருந்தார். தாம் தாம் தாரிஜம் ததீம் தர தாம் தாம் தாரிஜம் அப்படின்னு விட்டோம். ஸோ இவர் கம்போஸ் பண்ணியிருக்கார், நம்மளும் ஒன்று பண்ணலாம். ஜஸ்ட் விளையாட்டு, ஜஸ்ட் அ பார்ட். அதனால் கலாக்ஷேத்ர சிபி சாந்தா கலாக்ஷேத்ர 20 அப்படின்னு மெட்ராஸ் 20 அப்படின்னாக்கா சரி நாங்கள் பின்னாடி ஒரே எங்களுக்குள்ளே அது ஃபன் இது பண்ணிட்டு நானும் கம்போசர் தான் பண்ணியிருக்கேன் பாரு உன்னோட அட்ரஸ் இந்த மாதிரி விளையாடின்னு அந்த தரு அங்கே சீரியஸாக அங்கே பண்ணுவோம். அதில் நல்லா கைட் பண்ணி எல்லாம் ஆச்சு. ஸோ இது வந்து நாங்கள் டிசம்பரில் பண்ண உடனே இந்த பேலே அப்போ அந்த இருக்கிற காலகட்டத்தில் அப்போ ரொம்ப நிறைய டான்ஸ் ட்ராமாஸ் வந்து பிரபலமாக இல்லை, நிறைய பேர் அப்போது பண்ண வரல. ஸோ இது வந்து வெவ்வேறு சிட்டிஸில் நிறைய இன்விடேஷன் வந்தது அத்தைக்கு பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இந்த ட்ரூப் ஆஷிண்டு கலாக்ஷேத்ரா ட்ரூப் ஆஷிண்டு ஒன்று பாம்பேக்கு போய் பண்ணியிருக்கோம். இந்த சீதா சமரத்தை டெல்லியில் போட்டிருக்கா, கல்கட்டாவில் பண்ணியிருக்கா. ஸோ எல்லா இடத்துலையும் நிறைய அப்ரிசியேஷன், ரொம்ப வரவேற்பு இருந்தது அதுக்கு. அந்த சீதா சாயம் வரும்போது அந்த ட்ரூப்போடு போனது அகெயின் இட்ஸ் அன் வெரி என்ஜாயபிள் ட்ரிப்ஸ் அண்ட் டூர்ஸ். அதில் போர்ச்ச அத்தையே வந்து அந்த கேஞ்சஸில் போட்டில் வந்து நான் அடையார் லக்ஷ்மண் அதுக்கப்புறம் பசுபதி சார் தனியாக ஒரு இதில் நிற்கிறச்சதுன்னு இந்த தண்ணியில் காலை வச்சுட்டு இதில் கிட்டத்தட்ட திருக்கிட்டத்தோம் போடுவியா, போட்டால் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்வா. இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும். திருப்பி அந்த முதல்ல பண்ணின மதன பண்ணி உமான்னு ஒரு சீத்தை அவள் விட்டுட்டு அந்த ஸ்டேஜில் போன கட்டத்தில் திருப்பி யாரை சேர்த்தியாக செலக்ட் பண்ணுறது அந்த சுயம்பரத்துலன்னு பண்ணால் அத்தை செலக்டட் மீ
ஃபார் தட் ரோல். அதுக்கப்புறமா வந்து ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. தென் நம்மளுக்கு இருக்குன்னு ஐ டுக் இட் சீரியஸ்லி. அண்ட் சின்ன ரோல் அது இப்போ இதுக்குன்னு, பட் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ரெஸ் இட் இமோட்டிவாக நின்னாக்கா அதுக்கு அது பண்ணுற மாதிரி. அவர் ராமர் எப்படி இந்த இது பண்ணுவார்னு. அண்ட் அத்தை எப்போவுமே அப்பப்போ ஒரு சம் ஐடியாஸ் அப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள். ஷி வில் கம் அவுட் வித் நியூ ஐடியாஸ், இதை இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணுன்னுட்டும். ஸோ அந்த முதல்ல நான் பண்ண அந்த சீதா ஸ்வயம்பரத்துக்கு வந்து ரொம்பவே எல்லாரும் இன்க்ளூடிங் ஆல் மை டீச்சர்ஸ் எல்லாரும் அப்படி அப்ரிஷியேட் பண்ணேன். நீ ரொம்ப நல்லா பண்ண சீத்தை. இதில் ஒரு இது இன்னொன்று சொல்லணுன்னாக்கா, ருக்மணி அம்மா வந்து எல்லாரையும் ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி டான்ஸ்லேயும் ஃபார் தட் மேட்டர் எல்லாத்தையும் கொண்டு தான். ஏன்னா கலாக்ஷத்ரா பாணின்னு ஒன்று ஸ்டைல் தனியாக தனிப்பட்ட முறையில் வச்சதுனால எல்லா இதையும் பண்ணாக்கா அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவா அப்படின்னுட்டு எல்லாமும் போட மாட்டாள். நிறைய பேர் வெளியில் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்போது, பட் எல்லாமும் இங்கே வராது. பட் பாலசரஸ்வதி அம்மா கண்டிப்பாக வருவாள். அவள் நாட்டியம் வந்து அது பெரிய லெஜெண்ட்ரி இதில் வந்தது. அந்த இதெல்லாம் அபிநயம் எல்லாம் பார்த்து அந்த பாட்டெல்லாம் நீங்கள் இப்போ சின்னவா தெரிஞ்சுக்கணுன்னுட்டு பாலசரஸ்வதியோட ஒரு நாள் இருக்கும். அங்கே சங்கரமேனன் அப்போவெல்லாம் வந்து நல்லா இருக்கிற ஆடியன்ஸு கல்கியிலேருந்து நிறைய பேர் வருவா. அதற்கடுத்து கே சந்திரசேகர் அவள்லாம் வந்து நல்லா ரசிச்சுட்டு போவாள். ஸோ அதில் நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் எங்களுக்கும் அதில் நிறைய ஈடுபாடு இருந்ததுனால அதெல்லாம் கேட்போம். அந்த பாயிண்டில் வந்து மயிலாப்பூர் கௌரி அம்மா, ஷி வாஸ் அட்டாச் டு மயிலாப்பூர் டெம்பிள். அண்ட் அந்த பழைய நாள் அந்த கம்யூனிட்டியில் தேவதாசி கம்யூனிட்டின்னு பந்தத்தில் சேர்ந்ததுனால டெம்பிள் இதில் வந்து இந்த இதெல்லாம் ஒரு ஆஃபரிங் மாதிரி ப்ரே மாதிரி பண்ணிட்டு இருந்தா. அண்ட் ரொம்ப நல்லா பாடவும் பாடுவாள் அண்டு அபிநயமும் பண்ணுவாள். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அப்போ தான் எங்களுக்கு கிளாஸஸ் அபிநயத்துக்கு நாங்கள் வந்து சில பதமெல்லாம் யார் போய் சொல்லுவார், ரொம்ப அழகாக பாடுவா. போயிட்டு அந்த அன்னமே நான் என்ன செய்வேன் அந்த கெஞ்சறது இருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டுருவா. அதை கொண்டுருச்ச அப்புறம் மின்னல் கொடியோ அன்ன நடையோன்னுட்டு அந்த அப்படி காட்டுவாளே, அதெல்லாம் சூப்பர். அது அவ்வளோ அழகாக காட்டுவா. பாடும் நன்னாயிருக்கும். அந்த பாட்டோடு சேர்ந்து அதுவும் நன்னா காட்டுவா. அது மாதிரி பதறி வருகுது, கச்சிரங்கன் கிருப்பை எனக்கு உனக்கு உச்சிதமாய் கிடைத்தது, இந்த மாதிரி அப்புறம் மனைவி சேக்கொனவே இந்த வர்ணம் எல்லாம் கௌரிம்மா சொல்லி கொடுத்து அபிநயம் எப்படி இது பண்ணணுன்னுட்டும். அதில் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாத்துலேயும் பாணியில் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். ருக்மிணி அத்தை பிரகாரம் சில இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாள், சில ஜெஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டு பேரிங் ஆல் தேட் நீங்கள் எல்லாம் எப்படி கண்ட்ரோலோ அதை அப்படியே கற்றுக்கோங்க. எவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஷன் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு கொண்டுற பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொரு பாக்கியம் இருந்ததுன்னா, அடையாரில் தாத்தா இருந்ததுனால அங்கே அம்மா கௌரிம்மா வந்து சில சமயம் கலாக்ஷேத்ராவில் முடித்த பாடு. அப்போல்லாம் இந்த சைக்கிள் ரிக்ஷா கூட கிடையாது, தள்ளு வண்டி ரிக்ஷான்னு இழுத்துண்டு வருவாள். அதில் வச்சுட்டு பாவம் வருவாள். ஷீ இஸ் டு கம் டு காந்தி நகர், தாத்தா வீட்டுக்கு வருவாள். ரமா கண்ணு தானே கற்றுக்கிறதானா கற்றுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாட்டோ ஏதோ சும்மா பண்ணி பாவம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா போவாள். ஸோ நான் வந்து கலாக்ஷேத்ராவை விட்டுட்டு என்னென்ன பிகாஸ் மேலே டிகிரி கோர்ஸ் அகாடமிக்கில் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னுட்டு தென் ஐ லெஃப்ட் கலாக்ஷேத்ரா அஃப்கோர்ஸ் வெரி ரெலக்டன்ட்லி. அண்ட் அப்போ வந்து தென் சரி டிகிரி வரும்னு சொல்லிவிட்டு நான் ஐ ஜாயின் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ். அந்த பிஏ எடுத்துகிட்டு தென் ஐ கண்டினியூட் அங்கேயே ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்லேயே. இன்ஃபேக்ட் அப்போ தான் வந்து அப்போ எம்ஏ எல்லா காலேஜ்லேயும் எங்கேயும் கிடையாது. இதே மாதிரி தான் மியூசிக்கில் கூட இட் வாஸ் ஒன்லி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் விச் ஆஃபர்ட் இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மியூசிக் மேஜர். ஸோ அதனால் அப்போ குவீன் மேரிஸ்லலாம் எங்கேயுமே கிடையாது, ஈவன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலலாம் இல்லை. தென் எம்ஏ வரைச்ச ரொம்ப டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் அங்கே அகேன் டாக்டர் எஸ் சீதானுட்டு ப்ரொஃபஸர் மியூசிக் காலேஜிலலாம் நல்லா இன்வால்வ்டாக நல்லா எடுப்பாள். இந்த தியரி எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் மியூசிக்கு அதெல்லாமே எப்படி வந்தது எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லுவாள். பாயிண்ட்ஸ் எல்லாம் லக்ஷணாஸ் ராக லக்ஷணாஸ் இதெல்லாம் டிஸ்கஷன். ஸோ இப்போ அந்த இது சேர்ந்ததில் அஃப்கோர்ஸ் தியரியில் கொஞ்சம் ஷார்ப்பனாச்சுன்னா நமக்கு கிராமர் வரைச்ச ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணுறோம், பாட்டில் பாடினதெல்லாம் என்னன்றதையும் கொஞ்சம் பார்க்க தோன்றுறது. அந்த மாதிரி ஒரு இன்சைட் கிடச்சிது அது பண்ணுறச்ச. ஸோ அந்த ஸ்டேஜில் நான் தென் 64 நான் ஏஆர் காம்படிஷன் காலேஜிலெல்லாம் இது பண்ணி நான் அதுக்கப்புறம் காம்படிஷன் அட்டென்ட் பண்ணேன். அது வெவ்வேறு ஜேர்னல்ஸில் ஹிந்துஸ்தானி இன்னொன்று எல்லாத்துலேயும் நடத்துவாங்க. ஆல் இண்டியா ரேடியோ காம்படிஷன் வெல் நோன்.
அதில் நான் வந்து கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் லைட் கிளாசிக்கல் ரெண்டும் போட்டேன். ஐ காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் கிளாசிக்கல் அண்ட் செகண்ட் இன் லைட் கிளாசிக்கல். ஸோ அப்போ வந்து அது ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்போது. டீச்சிங்னா தென் ஐ ஹாவ் டு கோ பேக் டு மை யூனிவர்சிட்டி டேஸ். நான் ரிசர்ச் பண்ணின்னு இருக்கிறச்ச நான் ஸ்டைபெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஷிப்பில் யூனிவர்சிட்டியில் கமகாஸில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்திக்கு ஒரு லெட்டர் ஃப்ரம் சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ் ட்ரிச்சி, இந்த மாதிரி நல்ல ஒரு ஏபிள் ஹேண்ட் வேணும் டு ஹெட் த மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஹியர், நீங்களே நல்லா பாஸ் பண்ணி நல்ல காம்பிடென்ட் டீச்சர் சஜஸ்ட் பண்ணுன்னு எழுதியிருந்தார். ஸோ சாம்பமூர்த்தி வந்து கூப்பிட்டு கேட்டு, நீ போய் அங்கே ஒர்க் பண்ணுறியா, பண்ணு, அவன் நல்ல காலேஜ், தே வாண்ட் டு டெவலப் த டிபார்ட்மெண்ட், நல்லா பண்ணு கொடு அப்படின்னு. ஸோ அண்ட் மை பேரண்ட்ஸ் வேர் தேர் அட் தட் டைம் இன் ட்ரிச்சி. அவர் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆச்சு ஃபாதர். ஸோ அங்கே ட்ரிச்சியில் தான் ஊரும். ஸோ அங்கே செட்டில் ஆயிருந்தா கண்டோன்மெண்ட் ஏரியாவில். ஸோ ஐ அக்செப்டட் தட் ஆஃபர். அண்ட் அங்கே போய் சேர்ந்த உடனே என்னை தே மேட் மீ ப்ரொஃபஸர் இன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மியூசிக் டிபார்ட்மெண்ட். ஒரு ப்ரீஃப் பீரியட்ஸே அபவுட் 2 இயர்ஸ்க்குள்ளே தான் நான் அதை கற்றுக் கொடுத்துருப்பேன். பட் இந்த மீன் டைம் எனக்கு அங்கே இப்போ வந்து ஸ்டூடெண்ட் இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து லெட்டர் வந்துட்டு ஐ ஹவ் டு கம்ப்ளீட் மை தீசிஸ் பிஃபோர் திஸ் பீரியடுன்னுட்டோ. ஸோ நான் அதை குவிட் பண்ணிவிட்டு, அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஐ கேம் டவுன் டு மெட்ராஸ். அங்கே வந்து நான் என்னோடய தீசிஸை ரொம்ப ஒர்க் பண்ணி சீரியஸாக நைட் அண்ட் டே, பிகாஸ் அதை கமகாசை எழுதுறதுக்கே முதல்ல கொஞ்சம் ரொம்ப யோசனையாக இருந்தது. இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் கான்செப்ட். முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறச்ச கூட சார் சஜஸ்ட் பண்ணுறச்சே, இதை ப்ராக்டிக்கலாக பாடுறத போய் எழுதுறதுன்னா எப்படி தான் எழுதுறதுன்னு முதல்ல யோசனையாக இருந்தது. தென் நிறைய லக்ஷண கிரந்தாஸ்லாம் பார்த்ததில் அது எப்படி வந்தது, அந்த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி படித்ததெல்லாம் நிறைய மெட்டீரியல் கிடச்சிது, எப்படி மாறி வந்திருக்கு அந்த கான்செப்டு, அண்ட் எப்படி காம்ப்ரிஹென்சிவ், அது எல்லாமே ஒரு ஐடியா, நல்ல இன்புட்ஸ் கிடச்சதில் தென் அந்த தீசிஸை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ஐ காட் மை எம்லிட் டிகிரி ஃபார் தட். இப்போல்லாம் எம்ஃபில்ன்றது அப்போ எம்லிட்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஐ காட் மேரிட். ஆஃப்டர் ஐ காட் மேரிட் டு மிஸ்டர் எஸ் ரவி, வாஸ் அ senior railway officer, Government of India, and he was posted to various places. So after marriage நான் அது வரைக்கும் சென்னையில் தான் ஸ்டே போட்டு இருந்தேன். தென் ஐ வெண்ட் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல்சோ அவுட் சைட் இந்தியா. அந்த மாதிரி ஒரு ஜாபில் இருந்ததுனால நான் வந்து வென் டு இப்போ டெல்லி, பாம்பே, வேரியஸ் சிட்டிஸ், லக்னோ, பாம்பேலாம் போரிட்டில் கற்றுக் கொடுத்தேன். நான் கந்தர்வ மகாவித்யாலயா டெல்லியில் அடுத்தது நான் அசைன்மெண்ட் எடுத்திருந்தேன். அங்கே வினய் சந்திர மௌட்கல்யா வாஸ் ஹெட்டிங் தட் இன்ஸ்டிடியூஷன், ஹிந்துஸ்தானியில் ரொம்பவே பிரசித்தமானது. அங்கே கர்நாடிக் ஒரு செக்ஷன் ஒரு இது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்ததுனால அவர் சொன்னார், என்ன இன்வைட் பண்ணார் அங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஸோ ஹாப்பிலி அக்செப்டட் தட் ஒன். அண்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு கிட்டக்க நாங்கள் கர்நாடிக் மியூசிக் செக்ஷனை நான் ஹெட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்க. கந்தர்வ மகாவித்யாலயம் அவர் அந்த மவுட்கல்யா அதே தான் அட்வைஸ் பண்ணார், நல்ல மந்திர சாதகம் பண்ணு, வாய்ஸு நல்ல டோனல் ரிச்னஸ் வரும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாய்ஸ் அக்வயர் பண்ண பாடு, நம்மளை எக்விப் பண்ண பாடு நம்ம கான்செப்ட் பண்ணாக்கா இந்த கான்செப்ட் தன்னை போல் ஷைன் ஆகும். நம்மளே பாதி கற்றுன்னு இப்போ நான் அவசரப்பட்டு நான் இப்போ கான்செப்ட் கொடுக்கணுன்னா என்ன டேலண்டடாக இருந்தால் கூட நம்மளை ஃபஸ்ட்டு இந்த டோனல் ரிச்னஸ் இருக்கா, அந்த பர்ஃபெக்டாக நீ ரெண்டர் பண்ணாலே பாதி பேர் அது இருக்கும். when he retired from service and we came down to மெட்ராஸில் செட்டில் பண்ண பாடு தென் ஆல்சோ நிறைய எனக்கு டீச்சிங் அசைன்மெண்ட்ஸ் வந்தது. ஸோ அதில் வந்து என்கிட்ட கற்றுண்டன பாடக்கூடிய இதில் வந்து ஐயர் பிரதர்ஸ்னுட்டு வீணை வாசிக்கிறவா டி.கே. ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் அமிர்தா முரளி, லக்ஷ்மி ஸ்ரீராம், கருணாகர மேனன், அஃப்கோர்ஸ் டெல்லியில் வந்து சவிதா நரசிம்மனுக்கும் பல இன்டர்வியூ பண்ணுறா, அவளும் எனக்கு கிட்ட கற்றுட்டுருக்கா. ஸோ நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா இப்போ இருக்கிற என்ன தேதிக்கு நல்லா கற்றுட்டுருப்பானா, இண்டிவிஜுவல் அவன் கற்றுட்டுருக்கா. டீச்சிங் கான்டாக்ட் கிளாஸஸ் எனக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து கூப்பிட்ருந்தா. ஸோ நான் வந்து அங்கே 2-3 தரம் போயிட்டு அங்கே கான்டாக்ட் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். நான் இந்த ஃபார் பிஏ, எம்ஏக்கெல்லாம் எடுத்திருக்கேன். மீனா முத்தையா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு இருக்குது. அங்கே வந்து இதே மாதிரி மியூசிக்கை நல்லா இது பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் பிரின்சிபல் கொஞ்சம் இது
ஆசைப்பட்டதுனால மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா அதில் நான் போய் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பி கிருஷ்ணமூர்த்தி, டிபி வைத்தியநாதன்லாம் அங்கே கிளாஸஸ் எடுப்பேன். நானும் போய் அங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலி மை ஓன் ஆல்மா மேட்டர் கலாக்ஷேத்ரா, அதில் வந்து லீலா சாம்சன் வந்து டைரக்டராக ஆஃபீஸ் அஸ்யூம் பண்ணிண்டா. அப்போ சொன்னால் அக்கா இங்கே வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னுட்டு. ஸோ நான் அங்கே கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணி 2005லேருந்து கண்டினியூட் ஃபார் 8 years அந்த மாதிரி பண்ணி 2013 வரைக்கும். அண்ட் அங்கேயும் ரொம்ப இன்வால்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆசையாக கற்றுப்பா. நான் கற்றுக்கரிச்சேன். நான் ட்ரீம் கூட பண்ணலை தட் ஐ எவர் பிகம் அ கான்சர்ட் ஆர்டிஸ்ட்னுட்டு. நெவர் ட்ரீம்ட் ஆஃப் இட். அது நான் வரணும்னு நினைக்கல. பட் ஆல் தட் ஐ வாண்ட் டு டூ வாஸ் டு லேர்ன் மியூசிக் ப்ராப்பர்லி. நல்லா எவ்வளோ ஒன்றா கற்றுக்கணும். எதை ஒன்றா லயமாக சரி அதையும் கற்றுக்கணும். வேறையா தாளத்தில் தானவா அது எது இருந்தாலும் அது கற்றுக்கணுன்ற ஆசையில் பல்லவி ஒன்று அது எல்லாமும் பண்ணுவேன். பட் கான்சர்ட் ஆர்டிஸ்ட்டாக ஃப்ளவர் ஆகணும் இல்லை நாங்கள் பண்ணணுன்ற அந்த எய்மில் நான் கற்றுக்கலை. அட்லீஸ்ட் அது என்னோட இதில் இல்லை, ட்ரீமில் இல்லை. பட் ஐ லேர்ன்ட் இட். ஐ ஷுட் லேர்ன் இட் ப்ராப்பர்லி அண்ட் பர்ஃபெக்ட்லி. அதுதான் கலாக்ஷேத்ரிலையும் அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் ருக்மிணி அத்தை அது மோரார்லெஸ் அந்த ஸ்பிரிட் தான் இன்ஸ்டில் பண்ணியிருந்தா. மேபி அதுவும் கண்டினியூவேஷனாக இருக்கலாம். ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். ஸோ அங்கேயும் சரி எங்கள் வீட்லேயும் பாட்டை நன்னா கற்றுக்கணும், பர்ஃபெக்டாக நன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்போ அப்படியே அங்கே உடனே நான் கான்சர்ட்டில் பண்ணணுன்னு அவளும் அந்த மாதிரி இல்லை ஆஃப்டர் மேரேஜும் அந்த மாதிரி நினைக்கல, முன்னாடியும் அந்த மாதிரி இல்லை. ஸோ த சேம் ஆட்டிடியூட் கண்டினியூட். ஸோ டு லேர்ன் த ஆர்ட் பர்ஃபெக்ட்லி, அதுக்கு எவ்வளோ நம்ம அக்வயர் பண்ண முடியுமோ அதை அசிமுலேட் பண்ணணும் நாலேஜை. தட் வாஸ் மை எய்ம். பட் இப்போ என்ன வரேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வரைச்சியா ஈவன் பேரண்ட்ஸு நம்ம வந்து உடனே அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைகள் ஏறி பாடணும் இல்லாட்டா டான்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் வரதுனால அவளுக்கு என்ன ஆகுது, முதல்ல ஃபவுண்டேஷன் ஒரு சரி இதெல்லாம் ஆயிடுத்து. எங்கள் பசங்க இவ்வளோ வரணும் இதெல்லாம் கற்றுந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்னும் இப்போ மேல் கொண்டு கொடுத்து அப்புறம் அவளுக்கு அங்கே கிருஷ்ணகாந்த் சபால் பாடணும் மியூசிக் அகாடமியில் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூடில் வந்து கேட்குறா. பட் பர்சனலி ஐ ஃபீல் அந்த ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பட் டு லேர்ன் த ஆர்ட் ஃபர்ஸ்ட். அதோட ஃபவுண்டேஷன் நல்லா போட்டுண்டு ஏதான ஒன்றும் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாமே டிவைடடாக போயிடுறது. ஸோ எனக்கு ஐ நோ ஹிந்துஸ்தானி, ஐ நோ வெஸ்டர்ன், ஐ நோ ஐ கேன் ப்ளே இது அந்த மாதிரி ஒரு சித்தார் கித்தார் இந்த மாதிரி எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டடாக போயிடுறது. ஸோ எல்லாம் கற்றுக்கலாம். எப்போனா ஃபஸ்ட்டு ஒன்றில் நன்னா அது என்னன்னு தெரிஞ்சின்ற பாடு தான் வேர் த அதர் சிஸ்டம் டிஃபர்ஸ்ன்றது நம்மளுக்கு நன்னா புரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் எல்லாத்துலேயும் அவியெல்லாம் முதல்லையே பண்ணிட்டேன்னாக்கா இதனுடைய இண்டிவிஜுவாலிட்டி இதுதான், இதனோட யூனிக்னஸ் இதுதான்றது நம்மளுக்கு அந்த கான்செப்ட் புரியாமல் போயிடுறது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு ஹிந்துஸ்தானி கமக்கத்தை இதில் கொண்டு நுழைக்கிறது. அது தட் ஐ எம் டூயிங் த ஹிந்துஸ்தானி வேன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி கர்நாடிக்கில் ஏதோ ஒன்று பாதி அப்படி பாடி எல்லாம் கலப்படமாக அப்படி ஆகிடுது. ஸோ இது வேறு. ஸோ வாட் அப்படின்னு அது எனக்கு பதில் தெரியாது. பட் பொதுவாக ஒன்றுத்தில் நன்னா புரிஞ்சுக்கணும், அதை நன்னா தெரிஞ்சின்ற பாடு. தென் யூ லேர்ன் த அதர் சிஸ்டம் ஆல்சோ. தென் அதை உனக்கு இன்னும் நன்னா புரியும் எப்படி அதில் வேர் இட் டிஃபர்ஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் நான் எங்கே அதை சேஞ்சை கொண்டு வரணும் எப்படி பண்ணணுன்றது அதை பண்ணுறதுக்கு தெரிஞ்சு பண்ணுறது இஸ் ஒன் திங். தெரியாமல் நான் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நீ காவை இப்படி பிடிக்கிறனோ அப்படி பிடிக்கிறனான்னு தெரியாமல் ஒன்று பாடுறது அது வேறு. ஸோ அதனால் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு லேர்ன் ஒன் சிஸ்டம் ப்ராப்பர்லி இன் அ ப்ராப்பர் மேனர். அதை கற்றுண்டு கான்செப்ட்டுக்கு அஃப்கோர்ஸ் அது மாமா அவள் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு மியூசிஷியன். அவளே அதை தான் ஒரு தரம் அவளோட இதில் இந்த ஒன் ஆஃப் த அட்ரஸஸில் சொல்லியிருக்கா. மாதிரி பாட்டு வந்து எல்லோரும் என்னென்னா பாட்டுக்காக கற்றுக்கோங்க, ஃபார் ஆர்ட்ஸே கற்றுக்கோங்க, நல்லா கற்றுக்கோங்க. கான்செப்ட்ஸ்லாம் தன்னை போல் தேடி வரும். ஸோ அப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் டேஸில் நாங்களாம் கற்றுக்கிறச்சு அதுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸை தானே ரொம்பவே இதுவாக நோட்டிசபிளாக இருக்கிறதுன்னு சொல்லணுன்னாக்கா குரு இஸ் த லாஸ்ட் வேர்ட். அந்த குரு பக்தின்றது வந்து அதில் வந்து நாங்கள் தானே சேஞ்ச் எதனா அப்படிலாம் பண்ண மாட்டோம், கொஸ்டின் பண்ண மாட்டோம். அவள் வார்த்தையில் எதானே இது பண்ணால் கூட பின்னாடி போய் எங்கேயானா யார் வேணா தெரிஞ்சுப்போம் தவிர குருக்கிட்ட நேராக இருந்து என்ன இப்படி சொன்னல இது இப்படி இருந்துருதா இந்த யார் பாடினா இந்த மாதிரி யாரோட கம்போஸ் இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டோம். அது அப்படியே வி அக்செப்டட். அந்த மாதிரி தான் ஒரு சங்கீதீஸ் எதை சொன்னாலும் அது அப்படியே தான் எடுத்துப்போம். அண்ட் பேக் ஹோம் ஆல்சோ என்னோடய அம்மாவும் அதே மோல்டில் வந்ததுனால
ஷி வில் நெவர் அலோவ் மீ டு டச் எனி சங்கதி. அவர் என்னோட அவர் குரு சொல்லியிருக்கார், பருசுந்தரம் இப்படி சொல்லி கொடுத்துருக்கார். நீ என்ன உன் மனசில் அதோட பெரிய வித்வான் நினச்சிட்டு இருக்கியா, நீ எப்படி அங்கே மாற்றலான்னு சொல்லிட்டு ஷி வில் கொஸ்டின் மீ. ஒன்றுமே நான் கேட்கக்கூடாது. அவர் சொன்னாக்கா அது அது அந்த சங்கதி நமக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்கல, பட் ஐ ஹவ் டு சிங். அதை ரிப்பீட் பண்ணணும், ட்வைஸ்னால் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஷி வில் எக்ஸ்பெக்ட். குருவுக்கு மிஞ்சினது ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு இதில் போச்சு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடுனாக்கா இந்த வெஸ்டர்ன் இதில் வந்துட்டு யூனிவர்சிட்டிலாம் வரைச்ச கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச் வித் விஸ்வாசர் மெயினாக. பிகாஸ் அவரும் வந்து ஃபாரின் இந்த இதெல்லாம் போயிருக்கிறதுனால, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அவருக்கு இருந்திருக்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் ஓப்பனாக எல்லாத்தையும் டிஸ்கஷன்ஸ் அலோவ் பண்ணுவார். அண்ட் இதில் இப்படி சேஞ்ச் இருந்தாக்கா வந்து ரமா எதுக்காக நீ அதை அப்படி போட்ட, ஏன் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு அவரே கேட்பார். அதுக்கப்புறம் வந்து ஏன் நீ அந்த மாதிரி மாற்றின அப்படின்னு கேட்பார். இல்லை அது வந்து ஏன் பண்ணிட்டேன்னு அந்த மாதிரி இல்லை, ஹி ஓன்ட் சே தேட். அதனால் நல்ல ஓப்பன் டிஸ்கஷன்ஸ், ஒரு மாதிரி பயஸ்டாக இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா எடுத்து நல்லா பேசி சொல்லி கொடுப்பார், எல்லாம் ஆர்கியூ பண்ணுவார் எல்லாருக்கும். ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து இப்போ இதெல்லாம் கற்றுண்டாச்சு, ஷி ஹஸ் கம் அப் டு கீதம் எல்லாம் இதெல்லாம் கற்றுண்டாச்சு, வர்ணம் கிருத்திஸ் எல்லாம் ஆயிடுத்து. மேற்கொண்டு மனோதர்மம் சொல்லி கொடுக்குறேளான்னுட்டும். அந்த மனோதர்மத்துலேயும் அது எப்படி சடனாக அது நிறைய கேட்கணுமா. மனோதர்மன்றது மனோதர்மம் தான், க்ரியேட்டிவ் தான். பட் தட் ஆல்சோ ரிக்வயர்ஸ் ஒரு ப்ராப்பர் சேனலைஸ் பண்ணி வந்தது நிறைய கேட்கணும். கேள்வி ஞானம்னால தான். அதுவும் எஸ்பெஷலி கர்நாடிக் மியூசிக் அண்ட் எஸ்பெஷலி பாணி லைக் திஸ் ஒரு பாணிக்கு எடுத்துட்டோன்னாக்கா இதில் நியூவன்ஸ் பேஸ்டாக ஸ்டைலில் இந்த சட்டில்ட்டிஸ்லாம் நிறைய இருக்கும். டோனலில் வேரியேஷன்ஸ் நிறைய வரும், மைக்ரோ டோனல் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும் பிட்வீன் ஸ்வரஸ். ஸோ அது என்னன்னு காது கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ண தான் நம்மளுக்கே நிறைய அப்புறம் தான் புரியும். ஒரே நாள் அது புரிஞ்சிடாது. நிறைய கேட்க ஓ இதெல்லாம் நமக்கு அப்போ புரியலேன்னு பின்னாடி தோணும். ஸோ அந்த அளவுக்கு யூ ஹவ் டு ட்ரெயின் யுவர் இயர்ஸ். நிறைய பாட்டு கேட்கணும். கேள்வி ஞானத்தில் நிறைய பேருக்கு அப்படி தான் நிறைய அவளுக்கே பாட வரும், பின்னாடி தன்னை போல் பாடுவா கேள்வி ஞானத்தில். இப்போ என்ன பண்ணுறா, நிறைய கொஞ்சம் கற்றுக்கிறா. ஒரு குருக்கிட்ட இவ்வளோ கற்றுண்டாச்சு. ஸோ இனிமேல் உங்ககிட்ட வந்திருக்கா மேடை ஏறணும் நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த எய்மில் வந்தாக்கா அந்த பாட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு தான் போகும். அவள் இப்போ முதல்ல ஒன்றா 2-3 தானே இருக்கும். அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த என்ன கொடுக்கணுமோ கொடுத்து ஈர்க்கணுமோ இல்லையோ, அது அந்த இடத்துல அங்கே குறையும். ஸோ அதை விட முதல்ல நல்லா எக்விப் பண்ணிண்டு அதை தான் இவாளெலாம் சொல்லுவாள். இந்த மாதிரி முதல்ல ஃபவுண்டேஷன் அதுக்கு நிறைய இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங், இயர்ஸ் ஆஃப் லிசனிங், மெயினாக கேள்வி ஞானம். நம்ம இதெல்லாமே ட்ரெடிஷனில் அப்படி தான் வந்திருக்கு. நான் என்னோடய பிஏ எக்ஸாமினேஷன் முடிக்கிறச்சேன். டி விஸ்வாசர் வந்து அப்போது எனக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாமினர்ஸ். அப்போ அதை இப்போ கேட்டுட்டு ஹி வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். இந்த வழி இவ்வளோ நன்னா பாடுற, இந்த இவ்வளோ நன்னா இருக்குது இந்த இதில் யார்கிட்ட கற்றுண்டேன்னு கேட்டதுக்கப்புறம் யார் சொல்லி கொடுத்தா இதுன்னுட்டும். இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், ஐ திங்க் ஐ சாங் சுக்கியவரோ அது ஏதோ காணலால இந்த இதெல்லாம் பாடினேன். இது எப்படி இந்த வழி பாட்டாந்திரம் எங்கெல்லாம் கேட்டார். தென் ஐ டோல்ட் ஹிம் எங்கள் அம்மா துளசி அம்மாட்ட கற்றுனது, இந்த அவா யார்கிட்ட கற்றுண்டான்னு. தென் பருசுந்தரமே ட்ரேஸ் டேட் அண்ட் செட் ரொம்ப வழியெல்லாம் நன்னா இருக்குது எல்லாம் சொல்லிவிட்டு ஸோ இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அவருக்கு கசின் டி சங்கரன் வந்து அப்போது அடையாறில் தான் எரிஞ்சார். ஸோ அவர் அடிக்கடி வருவார் இங்கே ஆற்றுக்கு, தாத்தாத்துக்கு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து ரமாவை வந்து மேலே எம்ஏ அந்த மாதிரி சேர்ந்து இதில் கண்டினியூ பண்ண சொல்லு. எனக்கு ஐ வாண்ட் டு டீச்சர் அண்ட் க்ரூம் ஹர் இன் தட் ஸ்டைல். நன்னா வருது, ரொம்ப ஞானமாக இருக்க அந்த பொண்ணுக்கு, நீ வந்து நீ சொல்லுன்னு சொல்லிட்டு சங்கரன் மூலமாக சொல்லி அனுப்பிச்சார். சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் அப்போ எல்லா ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர். பிருந்தாமா அங்கே ப்ரொஃபஸர், டிஎம் தியாகராஜன் இருந்தார், டிஎன் கிருஷ்ணன் பிரின்சிபலாக இருந்தார், முஸ்ரி சுப்பிரமணியம் இருந்தார் அப்போ பிரின்சிபலாக. அண்ட் நிறைய எல்லாம் பெரிய மியூசிஷியன்ஸ் வித்வான்ஸ்லாம் அங்கே இருந்தார். ஸோ எனக்கு அங்கே சேர்ந்து அவள்கிட்டலாம் நிறைய பேர் ஒரே இடத்துல படிக்கலான்ற ஒரு ரொம்ப டெம்ப்டேஷன் அது ஜாஸ்தியாக இருந்தது. வி தாட் இட் ஓவர். தென் அகெயின் என்னோடய எல்டர் பிரதர், என்னோடய அண்ணா, தாத்தா எல்லோரும் கொஞ்சம் ப்ரிவைல் பண்ணிவிட்டு யோசனை பண்ணதில் தென் ஐ தாட் இட் வாஸ் ரைட். ஆஃப்டர் ஆல் பிஏ டிகிரி வாங்கின படி தென் ஒய் டிப்ளமா கோர்ஸ் அகேன். இதில் மேலே போனால் அகாடமிக் லைனில் இன்னும் கொஞ்சம் மேலே பர்சியூ பண்ணி யூ கேன் டூ ரிசர்ச், ஃபாலோ இட் அப் வித் அதர் பேப்பர்ஸ் எல்லாம் பண்ணலான்னுட்டு. ஓகே. ஸோ அதனால் நான்
Then I joined Madras, masters ஸ்டெல்லாலே பண்ணி கண்டினியூ பண்ணேன். தட் வே மை கான்டாக்ட்ஸ் வித் விஸ்வா சார் ஆரம்பிச்சது. அவர் வந்து மேற்கொண்டு அதுக்கப்புறம் பால சரஸ்வதியோட அவரோட சிஸ்டர் பெரிய டான்ஸஸ், எஸ்டாப்ளிஷ்ட் வேர்ல்டு ரெனவுண்ட் டான்ஸஸ், அவங்க இதில் வந்து பாடி அக்காவுக்கு பாடி அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நான் அவனுக்கு நிறைய இதிலே க்ரூம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது அந்த இது. அதுக்கப்புறம் ஹீ இன்ட்ரடியூஸ் மீ டு ஹிஸ் சிஸ்டர் பால சரஸ்வதி. அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து அப்போ சில இதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்து பாடுறதுக்கு அங்கே எப்படின்னா முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த வர்ணம் வரைக்கும் மேல் சிங்கர்ஸ் பாடுவா. டிவி நமசிவாயம் பெரிய வித்வான் அவர் நரசிம்முலு இவெல்லாம் ஃபஸ்ட் போர்ஷனில் பாடுவா. விஸ்வா சார் ஃப்ளூட் வாசிப்பார். அதுவே ஒரு மியூசிக் கான்சர்ட் மாதிரி பேச ஒரு பெரிய ப்ளஷர் அது கேட்குறதே. செகண்ட் ஹாஃப் வந்து இட் வாஸ் டிவோட்டட் டு பதம்ஸ், ஜாவலிஸ், தில அந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாடுறதுக்கு ஃபீமேல் இதுவாக பாடிட்டு இருந்தா. லீலா சேகர், மைதிலி நாகேஸ்வரன் இவெல்லாம் ரொம்பவே ஜெயம்மா கிட்ட, பால சரஸ்வதிஸ் மதர், விஸ்வாஸ் மதர் கிட்ட கற்றுட்டு இருந்தா. அப்போது ஜெயம்மாவும் மியூசிக் டீச்சர்ஸ் காலேஜ் ஆஃப் மியூசிக், அங்கே மியூசிக் அகாடமியில் அங்கே அப்போ தான் ஆரம்பித்து சொல்லி கொடுத்துட்டுருந்ததுனால எல்லாம் கிளாஸஸ்லாமும் அங்கே அட்டன் பண்ணிட்டு இருந்தா இந்த சில பேரெல்லாம். ஸோ வந்து கூட சேர்ந்து நீயும் பாடலாம் பதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பித்து அந்த பாலம்மாவோட அப்போ ஒரு ப்ரோக்ராம், ஒன் ஆஃப் த ஹர் ப்ரோக்ராம்ஸ் மியூசிக் அகாடமியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பாலாம்மாவுக்கு பாடுறதுக்கு. அப்போ வந்து அலாங் வித் லீலா சேகர் அவர் வந்து ஒரு மியூசிக் அகாடமி ப்ரோக்ராமில் அதுக்காக கோச்சிங்லாம் விஸ்வா சார் வந்து பதமெல்லாம் சொல்லி கொடுத்தார். ராம பைரவி பதம், அடிக்கடி கையை பிடிக்கிறான் தமிழ் பதம் ஒன்று, எங்கே பிடித்தாய் அடிமான் ஏதோ ஒன்று, இந்த மாதிரி ஒரு நிறைய தமிழ் பதம் சந்தமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு முக்தி அளிக்கும்னு ஒரு இவரோட கோபாலகிருஷ்ண பாரதியார் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பாடுறதுக்கு பின்னாடி போர்ஷன்ஸ் ஆஃப்டர் த வர்ணம் போர்ஷன் இன்டர்வலுக்கு அப்புறம். ஸோ வி ஹேட் ரிஹர்சல்ஸ். விஸ்வா சார் நல்லா கோச் பண்ணார் அதுக்கு. தென் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு மியூசிக் அகாடமியில் நான் லீலா சேகரோட கூட பாடினேன். அது ரொம்பவே அதுக்கு அப்ரிசியேஷன் இருந்தது. எல்லோரும் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னா, இன்க்ளூடிங் த கிரேட் பிருந்தாம்மா. அண்ட் வந்து அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அம்மாவெல்லாம் அந்த அப்போ சொன்ன மாதிரி அந்த நாள்லேருந்து அவளுக்கெல்லாம் அந்த மாம்பழம் இதெல்லாம் தேவர் டுகெதர் பிளேயிங் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால இப்போ வந்து எங்கே இருக்கா அவங்க அம்மா, நான் பாட்டுக்கு இது ஒர்க்கும் பயத்தில் இருந்தேன். அவள் வந்து என்னோடய அம்மாவை பார்க்கறதுக்கு போய்ட்டு ரொம்ப நன்னா பாடி, நான் உன் பொண்ணு பின்னாடி ரொம்ப நன்னா வரப்போறான்ட்டு எங்கேயோ உட்காண்டிருக்கியா நீ அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போனேன். அப்போது பாலாமாவுக்கும் அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்னா பாடுறோம், இனிமேல் ஃப்யூச்சர் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் பாடலான்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து தென் பிருந்தாமாக்கிட்ட இன்னும் ஜாஸ்தி எப்படின்னு நௌகா சரித்திரம் ஒரு இது தியாகராஜாஸ் ஆப்பரா அதை வந்து அகாடமி மியூசிக் அகாடமிக்கு ஒரு மார்னிங் செஷனில் அம்மா சொல்லி கொடுத்து பாடுற மாதிரி நன்னா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த நௌகா சரித்திரம் அழகாக சொல்லி கொடுத்தா. அது மியூசிக் அகாடமியில் ஒரு மார்னிங் செஷனில் நௌகா சரித்திரம் அந்த குரூப் இதில் பாடுறதுக்கு பிருந்தாமா சொல்லி கொடுத்து எனக்கு அது ஒரு பெரிய பெருமையாச்சு, பிருந்தாமாவோட அட்டாச் ஆகிறது. ஸோ நல்ல பெரிய ஃபேன் நான் ஜாஸ்தி. எனக்கு இந்த பதம் அதெல்லாம் அம்மாட்ட எப்படின்னாக்கா விஸ்வா சார் கற்றுக் கொடுத்தாரு, அவருக்கு கொடுத்த பதம் எல்லாமும் கேட்பா. அப்புறம் ரொம்ப இதுவாக சொல்ல மாட்டான்னாக்கா சொல்லுவா, விஸ்வம் மாற்றிருக்கான் எல்லாத்தையும். அந்த இதெல்லாம் வந்து அவள்லாம் டான்ஸுக்கு பாடுறாங்களோன்னா அதனால் அது மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள்லாம் வருமா இருக்கும். ஏன்னா அதையே அவங்க பாடுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், இப்படி பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கரெக்ட் பண்ணி சிலதெல்லாம் அவள் எந்த வருஷனோ அதில் அதுக்காக அவள் எல்லாம் மாற்றிருப்பா. அதனால் பரவாயில்ல நீ இப்போ இது மாதிரி பாடுன்னு சொல்லிவிட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் சொல்லி இது பண்ணுவாள். அதே மாதிரி பிருந்தாமாவே அவள் யாருக்கிட்டையும் அந்த மாதிரிலாம் போயிட்டு நல்லா பாடுறேன்லாம் அவள் சாதாரணமாக யாருக்கும் அப்படி ரொம்ப நல்லா பாடுவான்ட்டு கூட நீ சொல்ல மாட்டாள். அந்த நாள் பழக்கமே யாருமே அப்படி சொல்ல மாட்டாள் எல்லா வித்வான்ஸுமே.
பிருந்தாமா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வராது. ரொம்ப நல்லா பாடிட்டே, வெரி குட், எக்ஸலண்ட்டாலாம் அது இல்லை, நெவர். ஆனால் பாடின ஒரு அப்ரூவலோட நெக்ஸ்ட்டு வந்து பாடுறேன்னு சொல்லிட்டு அது எப்படி தெரியும்னா பல விஷயத்தில் இன்க்ளூட் பண்ணிப்பாள். அம்மானாக்கா ரொம்ப ரெஸ்பெக்ட் அவளுக்கெல்லாம். அவள் நல்ல ஞானமாக இருக்கும். துளசி அதில் அதுக்கு தான் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல. எதானா யாரானா ரொம்ப நல்லா பாடினேம்மா பிருந்தாமன் ஒரு கச்சேரி யாரானு ப்ரைஸ் பண்ணாக்கா அப்படின்ட்டு ஒரு அப்படி அதில் ரொம்ப அக்செப்டன்ஸ் காட்டாத மாதிரி இப்படின்பா. இப்போ ரொம்ப ஒரு தெரிஞ்சவ அதில் வந்து இப்போ அம்மா வந்து நல்லா பாடினம்மா பிருந்தா நல்லா பாடினே நேற்று அப்படின்னு சொன்னான்னாக்கா உடனே நீ சொல்லலாம், நீ சொன்னால் சரி அப்படின்னு இப்படியே ஸோ அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த அதில் பார்த்து சும்மா யார் சொன்னாலும் அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டா. சங்கரன் இதே மாதிரி தான், அவரோட பொண்ணு மாதிரி தான் நான். அதனால் அவருக்கு ரொம்ப எப்படி தான் அஃபெக்ஷன் என் மேலே காமிச்சார்னு சொல்லவே முடியாது. அவர் எப்போ நினச்சாலும் வருவார். ரமான்னா என்ன தான் இல்லை, ஒரு வீட்லேயே இருக்கிற அந்த ஜாவலிஸு அதெல்லாம் நிறைய இப்போ இதெல்லாம் எக்ஸ்டிங்ஷன் பார்த்துட்டுருக்கு, எல்லாம் போயிட போகிறது. உனக்கு நான் இன்வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், எல்லாம் எதானா பண்ணு, அதுக்கு டூ சம்திங் அபவுட் இட். அதை ரிவைவ் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு நிறைய மெட்டீரியல் வந்து கொண்டு கொடுப்பார். சில சமயம் ரெக்கார்ட்ஸ் கொண்டுருவார். அதெல்லாம் சில சமயம் அந்த டிஸ்க்குன்னு இந்த பெரிய அந்த இருக்கும் இல்லையா, கிராமஃபோன் டிஸ்க் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிடச்ச ஒரு செட் ஆஃப் இது தான் வந்து கேதார கவுளையில் ஒன்று கொடுத்தார். ஐயோ விபுடுன்னு ஒரு ஜாவளி, அது ரொம்ப அப்போது ப்ராப்பர்லியமாக வெளியில் தெரியல, அதெல்லாம் பாடி. அதுக்கப்புறம் சாலுலேரான பேகடாவில் ஒன்று கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பாயராணி பாளிச்சேன்னுட்டு அவள் பாடி கோயம்புத்தூர் தாய் பாடினது ஒரு இந்த தேஞ்சு போன ரெக்கார்டு. அது கேதார கவுளையே இட் வில் சவுண்ட் டிஃப்ரெண்ட். அதில் அதை வருஷனை பார்த்தாக்கா கேதார கவுளை இப்போ நம்ம பாடுற மாதிரி அக்செப்டட் அது உருவம் அதுக்கு இருக்காது. ஒரு மொட்டையாக பிடி ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது கேதார கவுளன்னு அது ராகம் போட்டிருந்தது. ஸோ அதுலேருந்து வச்சுண்டு இது சைஃபர் பண்ணிட்டு ஐ செட் த டியூன் ஃபார் தட். அதுக்கு கொஞ்சம் இப்போ கேதார கவுளை நம்ம ஜாடை இப்போ எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த அப்படி கொண்டு வந்து அந்த ஐயோ இப்படி ஒரு மாதிரி ஷேப் கொடுத்து அப்போ அந்த மாதிரி நிறைய ஜாவலிஸ் பண்ணேன். அதேமாதிரி பாயராணி பாளிச்சே கூட இப்போ சில ஜாவலிக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சிலதெல்லாம் பாதி நிறைய சரியாக இருக்கும், பட் சில இடத்துல தாளம் இருக்காது, மிஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் யூ ஹாவ் டு ரீடூ இட். அந்த மாதிரி பண்ணினதெல்லாம் செலியா நேனெட்டு ஒன்று நீலாம்பரியில். அதுக்கப்புறம் வந்து நீலாலன சாலு நில்பரா தன்யாசில அண்ட் மரியாதை. அண்ட் யூஸ்வலாக ஜாவலிஸ்லாம் வந்து கமாஸ் பெஹாக் அந்த மாதிரி ஹிந்துஸ்தானி காஃபி அப்படி தான் பாப்புலராக லைட்டர் ராகாஸில். பட் ஹெவியர் ராகாஸ்லையும் லைக் சே தன்யாசி அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துறவர். அதெல்லாம் நான் சரி பண்ணி இப்போ பாடியிருக்கேன். ஹம்சத்வனியில் நேரமோர ஜார சோரான்னு ஒன்று அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப. அப்போ இவாள்லாம் கூட பிருந்தாமா அந்த ஃபேமிலி கூட அவள் ஜாஸ்தி அந்த ஜாவலிலாம் பாடலை. நீலாலன சாலுப்ரான்னு ஒன்று தன்யாசியில். அதுக்கப்புறம் மரியாதை மானி நின்ட்டு அதுக்கு வர்ணமிட்டு பார்த்து டியூன் பார்த்தாக்கா ஆல்மோஸ்ட் க்ளோஸ்லி இட் வில் ஃபாலோ இந்த நீமாட்டலேமா என்னுரான்னு ஒன்று இருக்கும், அந்த போக்கில் இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் அப்புறம் அவர் தான் எனக்கு முக்தாமாக்கு அழைச்சிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அங்கேயும் பண்ணிவிட்டு நீ நான் இந்த கழகம் இருக்கிறச்சு நீ யூஸ் பண்ணிக்கோ, இதெல்லாம் போயிட போகிறது அப்புறம்னு சொல்லி இப்படியே சொல்லி முக்தாமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஞானம் இங்கே நம்ம தொடைசம்மா பொண்ணு தான் அவருக்கு நீ சொல்லி கொடுன்னு சொல்லிவிட்டு அப்படி தான் எவரிச்சீரா காருபாரு அப்புறம் இந்த பதவர்ணம் அந்த கமாசு இதெல்லாம் முக்தாமா அப்பப்போ. அண்ட்
ஒன்று சொல்லணும், முத்தம்மாவுக்கு வந்து எப்போவுமே இதுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், இப்போ எனக்கு முடியாது, அதெல்லாமே என்றைக்கும் டேர்ன் டவுன் பண்ணதே கிடையாது. எப்போ போய் தானே வந்து அம்மா இருக்குனாக்கா வா கண்ணு அப்படின்ட்டு உடனே உட்காத்தி வைப்பா. வச்சுட்டு அந்த என்ன வேணும் உனக்கு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் தாராளமாக அதை ஆல்மோஸ்ட் போப்பரா. அந்த நவராத்திரிக்கு நான் பூஜை சவராத்திரிக்கு பூஜைக்கு நான் வந்திருந்தேன். இப்போ நான் அம்மாவுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கலான்னுட்டு போயிருந்தேன். இதெல்லாம் மெமரிலாம் போயிடுது முத்தம்மாக்கு. அப்போ டிமென்ஷியா செட்டின் ஆகிடுது. பட் ஸ்டில் அவள் பொண்ணு லக்ஷ்மி அழைச்சிட்டு போயிட்டு பாட்டு பாடினான்னா அம்மாவுக்கு அப்போ கொஞ்சம் தானே வரும். இன்ஃபேக்ட் நீ இதுவாக ஃபீல் பண்ண வேண்டாம், அது நல்லது அம்மாவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமாக இது பண்ணுவான்னு சொல்லி அழைச்சிட்டு போய் நான் நமஸ்காரம் பண்ணேன். அப்போவும் ஏ பாப்பமும் கேட்டேன் நான், என்ன வேணும் கண்ணுன்னு கேட்டா அட்டானால ஏ பாப்பமும் அது கேட்டேன்னா உடனே அந்த உடனே எடுத்துக்கணும். அதுவும் எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா அவ்வளோ சங்கதி அதுக்கு. பட் அந்த ஏஜில் டெமென்ஷியா ஏஜில் கூட ஒரு இது கூட மறக்கலை. ஒரு விஸ்வாஸ் சார் வந்து எத்தனை பதமெல்லாம் அவர் நோட் புக்கே கொடுப்பார். ஸோ அதெல்லாம் எவ்வளவு தான் கொடுத்தாருல, நீ என்ன வேணா காப்பி பண்ணிக்கோ, இதில் இட்ஸ் ஆல் யோர்ஸ், நீ எது வேணுமோ கேளு என்கிட்ட. நான் அந்த மாதிரி ஓப்பன் மைண்டோட அவள்லாம் பதம் சொல்லி கொடுக்க மாட்டா, கேட்டால் பண்ண மாட்டான்னு ஒரு பேர், அதுக்காக சொல்ல வரேன். அப்போ அவரே விஸ்வசார் சொல்ல, வர பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா எங்களுக்கு என்ன இதுவாக இருந்தால் எங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர், தியானம் இருந்தாக்கா சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்வார் சார். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய ஒரு பிளெஸ்ஸிங் இருந்தது. எல்லாருடைய இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கனெக்ஷன் இருந்தது. அண்ட் எல்லோரும் ரொம்பவே ஆசையாக தான் ஒவ்வொருத்தரும் அவாவா இதில் என்கரேஜ் பண்ணி நிறைய எனக்கு இது கொடுத்தா, என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா. ஸோ அதை நான் இன்றைக்கும் நினைக்கணும். மியூசிக் காம்படிஷன்லலாம் இன்ஃபேக்ட் அப்போ வந்து இன்னொரு ஒரு ரேர் இது என்னன்னாக்கா, நிறைய எஸ்டாப்ளிஷ்ட் மியூசிஷியன்ஸ், ஃப்ரண்ட் ரேங்கிங் மியூசிஷியன்ஸ் அவெல்லாம் காம்படிஷன்ஸ்க்கு வருவா கேட்குறதுக்கு. இப்போல்லாம் காம்படிஷன் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டும் ப்ரைஸ் டிக்ளேர்டுன்னு இப்போ ஏதோ ஒரு மாதிரி போகிறது, அதுவும் பார்க்குறேன். பட் அப்போல்லாம் காம்படிஷன்ஸுக்கே கச்சேரிக்கு வர மாதிரி ஆடியன்ஸ், கச்சேரிக்கு மேலே வருவா ஆடியன்ஸு. அந்த இதுலேயும் நடக்கும், இந்த ரோசரி மெட்ரிக் அந்த இதெல்லாம் மியூசிக் அகாடமி பழைய இதில் அங்கே நடக்கும் இல்லை. இப்போ பல்லவினாக்கா அதில் யூ கேன் சி குருவாயூர்துறை, பால்காட் ரகு. ஸோ அந்த மாதிரியில் காம்படிஷன்ஸ், அகாடமி காம்படிஷன்னா ஒரு அகாடமியில் காம்படிஷனாக வரோன்னு சொல்ல அந்த மாதிரி வருவா, கேட்குறதுக்கும் ஆடியன்ஸும் வருவா. ஸோ ஒரு கச்சேரி மாதிரி, குட்டி கச்சேரி மாதிரியே இருக்கும். அப்போது ஜெயம்மா அவள்லாம் வந்து விஸ்வாசர் தான் நாங்கள் இதுக்கெல்லாம் எல்லா காம்படிஷனுக்கும் போட சொல்லியிருந்தார். அப்போது போனால் தான் உனக்கு பயம் போய் நல்லா பாட முடியும், எவ்வளோ நாள் பயந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் போட சொன்னார். அண்ட் காம்படிஷன்ஸ் எதுக்கெல்லாம் எனக்கு ஃபில்அப் பண்ணணுமோ தெரியாததில் அவரே எல்லாம் முனைஞ்சி சொல்லி கொடுத்து ஆசையாக எல்லாத்துக்கும் நானும் போட்டிருந்தேன். அந்த இதில் வந்து பாடுறச்சே ஒரு பதம் காம்படிஷனில் அப்போ பால சரஸ்வதி ஜெயமாலா இந்த பக்கம் உட்காந்துட்டு பிருந்தாம்மா முத்தாலாமும் கேட்கவே வேண்டாம், எல்லோரும் ஃபுல். அப்போ வந்து ஜெயமா கண்ணு அவ்வளவு தெரியாது பாவம், அப்படியே எழுந்துட்டே யார் இங்கே விஸ்வம் ஸ்டூடெண்ட்டு ரமான்னு என்னமோ சொன்னான், ரொம்ப கியானம் ஆனால் ரொம்ப பயங்காளி அப்படின்ட்டு சொன்னான் அவன் விஸ்வம். யார் அந்த ரமா அப்படின்னு கேட்டுட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தா. நான் வந்து என் தலையை நிமிர்றேன், அப்படியே உட்காண்டிருந்தேன். அப்போ தான் எம்எஸ் ரமாதேவி அனௌன்ஸ் பண்ணால் எழுந்து மேடைக்கு போயிட்டு படுத்து எனக்கு சப்த நாடி ஒடுங்கி நான் வந்தது. ஓ நீ தானே கண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாடிட்டு வந்த பாடு பாலாம்மா. அதெல்லாம் நினச்சிக்கிறேன். அவள் என்ன ஒன்றா ப்ரைஸ் கொடுத்துட்டு போட்டோம், நான் உனக்கு ப்ரைஸ் கொடுக்குறேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பாலாம்மா வாயில். ஸோ இதெல்லாம் தான் நான் ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்காக வச்சுக்கிறேன். அவள் அதிலெல்லாம் இந்த மாதிரி வர்றதுனாக்கா இதெல்லாம் சாதாரண இல்லை அப்படி சொல்ல மாட்டான். ஈவன் வெதர் யூ கெட் அ ப்ரைஸ் ஆர் நாட், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி கேட்டாக்கா நமக்கு தெரியுதான், நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ கஷ்டமான தாளத்தை போடுறது தெரியாமல் அடித்து தாளத்தை அப்படி போட்டு கை வீசி அது மாதிரிலாம் பாடுற பாணி இல்லை. இது சாதாரணமாகவே கொஞ்சம் எல்லாமே சட்டிலாக தான் இந்த பாணியோட இது சொல்கிறச்ச இதையும் சொல்லணும். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு கேட்பா. முதல்ல இதில் அட்டகாசமாக ஜாஸ்தி கையை இது பண்ணுறது, காலை ஆட்டுறது, தாளத்தை அழுத்தி போடுறது, அந்த மாதிரி அப்படி போட மாட்டா. ஈவன் லயம் எல்லாம் எதனா பண்ணால் கூட அன்அப்ட்ரூசிவாக அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படிலாம் போடாமல் கஷ்டமான பல்லவி இந்த மாதிரி நீ ரொம்ப சிம்பிள் மாதிரி பாடுறவாளுக்கு தான் அந்த கஷ்டம் போடுறவாளுக்கு தெரிஞ்சு தவிர நீ அழகாக பாடின அந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு போனான்.
ரொம்ப ஸ்டான்ச் அட்மைரஸ் ஒரு குரூப் இருக்கும். அந்த தனமாள் பாணிக்கு ஒரு குரூப் கண்டிப்பாக உண்டு. இப்போ இந்த பாணி வந்து நிறைய ட்ராமேட்டிக்ஸுக்கோ இல்லாட்டாக்கா நிறைய வந்து அதில் கிளாமரஸாக பிர்காஸ் ஒரே ஓட்டமாக அப் அண்ட் டவுன் த ஸ்கேல்ஸ், பிருகா அடிக்கிறது, ஃபாஸ்ட் பிருகாஸ் மேலே கீழே போயிட்டு ஸ்வரத்தில் விளையாடுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் இதில் ஜாஸ்தி இருக்காது. தட் இஸ் கிளாமரஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா அந்த எலிமெண்ட் கொஞ்சம் எஸ்டியூ பண்ணி சப்டியூடாக இருக்கும். அது இருக்காது ஜாஸ்தி. அந்த கிளாமரஸ் எலிமெண்ட் வில் பி ஆப்சண்ட் அண்ட் மோர் சப்ளைம், சப்டியூட் அண்ட் லயம் எல்லாம் கூட லயம் இருக்கும். பட் அதை தாளம் போட்டு ஆனால் தாளம் அடித்து போடுறது அப்படிலாம் எல்லாமே அப்ட்ரூசிவாக தெரியாத மாதிரி தான் காமிச்சுட்டு போகும் அந்த ஸ்டைலில். அண்டு ஒதுக்கி பாடுறதுன்னுட்டும். ஸோ அந்த இதெல்லாம் அந்த சங்கதியை வந்து எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிட்டு கடைசியில் அந்த சங்கதி விடும். அதுவும் எஸ்பெஷலி பிருந்தா மாஸ் இதில் பாப்புலாரிட்டின்னு பார்த்தோன்னாக்கா பப்ளிக்கில் வந்து ஜென்ரல் இதில் வந்து ஜாஸ்தி பேருக்கு என்ன அதில் ஒரு அட்ராக்டிவ் எலிமெண்ட்டாக டு ட்ரா, அதில் இப்படி இருக்கா அப்படி இருக்கா அந்த மாதிரி இருக்காது. அதனால் அது கொஞ்சம் லிமிட்டடாக கேட்குறவா ஒரு கண்டிப்பாக கேட்குறவா உண்டு. நல்லா அதை கேட்குறவா வேறு எதையும் கேட்க மாட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக முக்த மாட்டேன் இந்த கமாஸ் பதம் வரலாம் கற்றுன்ருக்கோம். அண்ட் கச்சேரி இந்த மியூசிக் அகாடமி. ஸோ நான் ஐல் ஸ்டார்ட் வித் தட் பதவர்ணம் விச் ஐ லேர்ன்ட். அப்போ தான் புதுசாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக தான் ஆரம்பித்தேன். அதெல்லாம் பாடி இந்த கச்சேரிலாம் முடித்தோடனே இட் வாஸ் அ நைஸ் ப்ரோக்ராம் ஆன் த ஹோல். நம்ம அந்த மாதிரி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணால் அதை பற்றி வந்தது. பட் ஒரு ரைட்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கிட்ட பாயிண்ட் அப்படின்னா யூ ஸ்டார்டட் வித் என்னரம்மா இப்படி ஸ்பாயில் பண்ணிட்ட ப்ரோக்ராமை, இப்படி சிருங்கார பதத்தோடு நீ சிருங்கார ஒரு இதோட கூட ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி எப்போவுமே சில கமெண்ட்ஸ் வரத்தான் வரும். அது வி ஹாவ் டு டேக் இட் இன் அவர் ஸ்ட்ரைட். என்எம்என் நாராயணன் கிரேட் ரசிகா. இந்த ஸ்டைலில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. அவருக்கு தனமாள் ஸ்டைல் தான் அவருக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கு. கேட்பார், நிறைய எவ்வளோன்னா கேட்பார். அண்ட் காது அதுக்கு டியூன்டு. நாராயணன் கேவ் மீ அன் அட்வைஸ். நீ வந்து உனக்கு இந்த ஸ்டைல் இவ்வளோ நன்னா வந்திருக்கு, உனக்கு இந்த பாணி உனக்கே பிடிச்சிருக்கா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டார். யா, அதில் நோ டவுட் அபவுட் இட். எனக்கு இதில் இப்போ பீஸ் கிடைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவ்வளோ ஒரு சப்ளைம் மியூசிக். அண்ட் நான் இதில் அப்படியே சரண்டர் ஆக தான் அரேன்னு. அப்போ அவர் சொன்னார், அப்படின்னா உனக்கு இஃப் யூ ஆர் கன்வின்ஸ்ட், உனக்கு கன்விக்ஷன் இருந்தாக்கா தென் யூ மஸ்ட் ஹவ் கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் ஆல்சோ டு ஃபாலோ தட் பாணி. நீ வந்து இவாளுக்கு வரலாம், ஆடியன்ஸ் நிறைய பேர் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு இதுக்கு சான்ஸ்க்கு அப்படிலாம் இல்லாமல் தென் உனக்கு கன்விக்ஷன் இருந்தால் யூ ஃபாலோ தட் பாட். கரேஜோடு போய்ட்டு ஐ லைக் திஸ் ஸ்டைல் அண்ட் ஐ வில் ப்ரெசென்ட் திஸ் ஸ்டைல், ஐ வில் ஃபாலோ திஸ் வித் கன்விக்ஷன். அப்படி போ நீ. அது பிகாஸ் என்னோடய வாய்ஸில் கொஞ்சம் அப்போ இந்த பிருகா எல்லாமும் விழும். அப்போ அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நான் எல்லாமும் பாடுறது தான். பிகாஸ் மை ட்ரெயின்ட் வாய்ஸ் வாஸ் ட்ரெயின் தட் வே. ஸோ அதனால் அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி உனக்கு நீ யோசனை பண்ணிக்கோ, இருந்தாக்கா யாருக்குன்னு இல்லை, உன்னோட ஓன் இதில் இருந்து வரணும், அது இன்ஹெரண்ட். இது அவா சொல்லி வேண்டாம். இஃப் யூ ஹவ் கன்விக்ஷன் தென் ஃபாலோ தேட் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ மோல்டட் மோர் ஆர் லெஸ் இன் த சேம் வே. என்னோட முதல்ல படித்த கலாக்ஷேத்திரமும் மோர் ஆர் லெஸ் அந்த டைரெக்ஷனில் தான் இருந்தது. ஸோ வந்து வீட்லேயும் என்னுடைய அம்மா தாத்தாலாமும் ஆர்ட் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆர்ட் சேர்க்குன்னு போயின்னு இருந்ததுனால ஓகே, எனக்கு பிடிச்சதை நம்ம பண்ண போகிறோம் அண்ட் வித் கரேஜ் அண்ட் நோ ரிக்ரெட்ஸ். ஸோ ஆல்சோ இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு ஓரளவுக்கு வந்திருக்குன்னு எதுவும் பெரிய வித்வான்கள்லாம் வாயில் வருது, ஓகே அந்த சர்வீஸ் ஆனால் செய்யலான்னு விட்டு தென் ஐ டிசைடட் எங்கே வருதோ ஹாப்பியாக பாடலாம், எனக்கோ நோ ரிக்ரெட்ஸ். பெரிய வித்வான் டிகே ஜெயராமன் சார், அவர் என்ன ராமாதேவின்னு தான் கூப்பிடுவார். நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேன்னு அப்படி வந்தது அந்த ஆஃபர். ஸோ அதனால் அவ்வளோ பெரிய வித்வான், நான் எதுக்குன்னு அந்த ஆர்ட்டுக்கு அவள்லாம் கொடுத்த அந்த இதை தான் இன்றைக்கும் நான் நினச்சிக்கிறேன். அது பெரிய பாக்கியமாச்சு எனக்கு நினச்சிட்டு. தென் அப்போ தான் நான் விஸ்வா சார்கிட்டையும் அங்கே யூனிவர்சிட்டியில் போயிட்டு இருந்தேன். ஸோ அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாதே, இந்த வாழ்ந்து தனமாள் பாணி வேறு இல்லையா. ஸோ ஐ வெண்ட் அண்ட் டிஸ்கஸ்ட் வித் விஸ்வா சார். இந்த மாதிரி எனக்கு இந்த இது அங்கே பாட்டுக்கு இங்கே பாட்டுக்கு அப்படி எனக்கு பிடிக்கல. ஸோ டிஸ்கஸ்ட் வித் இது மாதிரி எனக்கு அவர் ஜெயராமன் சார் வீட்டில் சொல்லுனா அவர் அங்கே வீட்டில் வந்து அவர் என்ன சொன்னார், நிறைய பாட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது, உனக்கு எஸ்தெட்டிக்ஸ் எல்லாம் நல்லா அதில் கிரிப்பும் இருக்குது உனக்கு லயத்தில். ஸோ அதுலேயும் நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினாக்கா நாளைக்கு கச்சேரி வந்ததுனாக்கா ஒரு ஸ்டேஜில் அதுக்கப்புறம் எம்பராஸ்மெண்ட் இல்லாமல் நீ நன்னா பண்ணலாம்.
ஸோ தட் மே எனக்கு இந்த காலக்ஷரம் தள்ளி பாடுறது, முக்காலக்ஷரம் தள்ளி பாடுறதெல்லாம் அதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து அந்த மாதிரி பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி கல்பனை ஸ்வரமெல்லாம் பாட வச்சு டிகேஜே சார் இந்த மாதிரி நிறைய எனக்கு 4 இயர்ஸ்க்கு மேலே வீட்டில் வந்து டியூஷன் சொல்லி கொடுத்தார், நிறைய பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தார், துளசம்மா சொல்லி கொடுத்தார், அப்புறம் இந்த மீனலோச்சனை சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறமா வந்து இது நன்னு புரோச்சுட்டக்கு அந்த பட்டமாவடின்னு சொல்லிவிட்டு இந்த நன்னு புரோச்சுட்டக்கு சொல்லி கொடுத்தார். கீர்த்தனையெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தார் ஜெயராமன் சார். அதெல்லாமும் நிறைய கச்சேரியில் இது சிம்ஹவாகினியில் நெனருஞ்சரா அந்த மாதிரி பாட்டெல்லாமும் நிறைய அவர்கிட்ட நான் பாடம் பண்ணேன். அது பண்ணதோடு கூட கல்பனை ஸ்வரம் கூட இந்த மாதிரி தள்ளி பாடுறதெல்லாமும் அழகாக சொல்லி கொடுத்தாரு ஜெயராமன் சார். அண்ட் அகாடமிக் கான்சர்ட்லேயும் வந்து 500 வந்து க்ரீன் ரூமில் வந்து விஷ் பண்ணிட்டு போனார். நல்லா பாடுற மாதேவி, யூ மஸ்ட் கெட் அ தம்பூரா ப்ரைஸ், பெஸ்ட் மியூசிஷியன் அவார்டு எல்லாம் சொல்லிட்டு விஷ் பண்ணுவேன். ஸோ அஸ் குரு ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் ஆல் ஆஃப் தெம். தே ஜஸ்ட் ஷவர்ட் தேர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆன் மீ. அண்ட் சம்பிரதாயா ஆல்சோ கேவ் மீ சம் தீமேட்டிக் இதில் வந்து இந்த மாதிரி ஷியாமா சாஸ்திரி இதில். ஸோ நான் அது மாதிரி அதுவும் அதோட கூட சம் ரேர் காம்போசிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணினேன். ஸோ அதுக்காக வித்யாசங்கர், சுப்பராய சாஸ்திரி, அந்த ஷியாமா சாஸ்திரி இதெல்லாம் பண்ணியிருக்கான்னுட்டு வித்யாம்மா கிட்ட போனாக்கா. அண்ட் இது வரைக்கும் யார்கிட்ட போனாலும் நோ இல்லை அப்புறமா அந்த மாதிரி சொல்ல எல்லாரும் ஆசையாக தான். ஸோ வித்யாம்மா சங்கர் வந்து சௌராஷ்டிரத்தில் ஒரு ரேர் வர்ணம், சத்துசுர ஜாதி அட்டத்தாளத்தில், அதுக்கப்புறம் பேகடாவில் ஒரு வர்ணம் அது ஜாஸ்தி பாப்புலர், அந்த மாதிரி கிருத்திஸ். அப்புறம் எண்ணத்துக்கு உதவி இக்காயம்னு சுத்த சாவேரியில் அந்த மாதிரி செலக்ட் ஆஃப் ராமசுவாமி சிவன் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தா அம்மா. மீனநயன இதெல்லாம் வித்யாசங்கர் சொல்லி கொடுத்தா. ஸோ ஆல் தோஸ் காம்போசிஷன் ஜெம்ஸ் ஆஃப் ஷியாமா சாஸ்திரி, சுப்பராஸ்திரி விச் ஐ கலெக்டட் ஃப்ரம் வித்யாசங்கர். இட் இஸ் ஆர்டிஸ்ட் ஓன் இமேஜினேஷன் அண்ட் எஃபர்ட். அந்த வாணியில் இருந்துட்டே டு கிரியேட் சம் நியூ ஐடியாஸ், அதில் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் புகுத்துறதெல்லாம் இன்ஃபேக்ட் அது பர்மிசிபிள் தான். அதை அலோவ் பண்ணத்தான் பண்ணணும். அந்த மாதிரி சேஞ்சஸ் வரத்தான் வருது. ஸ்ட்ரிக்டாக அதை பண்ணலேன்னு சொல்ல முடியாது. முன்னாடியும் பண்ணியிருக்கு, அது வந்துன்னு தான் இருக்குது. எப்படின்னு கேட்டாக்கா, இப்போ வந்து மைசூர் வாசுதேவாச்சாரியா காம்போசிஷன் அப்போ அவர் அங்கே இருந்தார், அவர் கற்றுக் கொடுக்குறச்சே தெரியும். ஸோ அந்த பஜனை செய்கிறதான் தர்மவதியில் கிருத்தி, அதில் வந்து அவர் சாதாரணமாக பஜனை செய்யறாதா அப்படி இருக்கும். பஜனை செய்யன்னு தான் அது இருக்கணும். பஜனை அதெல்லாம் வந்து லேட்டர் சில வயலினிஸ் எல்லாம் அப்போ இருக்கிற பண்ணா. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் அப்பீலிங்காக தான் இருக்குது. அந்த சங்கத்தினால ஒன்றும் இதாகிடலை. ஸோ இட்ஸ் அ ஸ்மால் வேரியேஷன்ஸ் அட் த டைம். அந்த ஆர்டிஸ்ட் பண்ணுறச்சோ அவளுக்கு தோன்ற அந்த இன்ஸ்பிரேஷனில் பண்ணுற அது ஃபிட்டின் ஆகும். பட் பண்ணணுமேன்னு பண்ணிவிட்டு அந்த பாவம் லூஸ் பண்ணி அவள் எந்த அர்த்த இதில் கம்போஸ் பண்ணிருக்காளோ அந்த அர்த்த பாவம் அந்த மூடெல்லாமே கெடுற மாதிரி பண்ணாக்கா அது அவ்வளோ வேண்டாம், அவாய்ட் பண்ணலாம், அவாய்டபிள். ஸோ பட் ஆனால் ஓரளவுக்கு பாணியில் இருந்துட்டு சில ஸ்மால் சேஞ்சஸ், சில சமயம் வந்து கிராமட்டிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அவாவா இருக்கிற ஏஜில் சில இதெல்லாம் மாற்றங்கள் வரத்தான் வருது. ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் நடந்தது. நான் என்னோட இதுலேயே எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது என்னென்னா, ராகலக்ஷணஸில் நிறைய டிஸ்கஷன்ஸ் போகும். அப்போ தான் அந்த அகாடமியில் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியில் ஒரு ராகத்தையும் நிறைய ராகம் அப்போ தான் டெக்டமின் ஆச்சு. நிறைய இதுக்கு அப்போ ஷேப் கிடையாது. அசாவாரி எடுத்துப்பா, ஒருத்தர் வந்து இது 8ஓட ஜன்னியமாக வச்சுக்கலாம், நான் இது மாதிரிலாம் நிறைய போகும். இதுக்கு சதுசுத்ரேஷமாக எங்கள் வருஷனில் கிடையாதுன்னுவா. ஸோ எந்த சம்பிரதாயத்தில் எடுத்துட்டு இது இந்த ராகம் இந்த மேளக்கர்த்தா தான் டிசைட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சிரமமான காரியங்கள். பட் ஹேவிங் அக்செப்டட் சிலதெல்லாம் இப்போ நிறைய ப்ரிவைல் ஆச்சுனாக்கா அப்போ என்ன பண்ணலாம், அதில் வந்து அந்த இப்போ இதுக்கு ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் தான். இந்த இதை மத்தியமத்தை கொஞ்சம் அப்படி மாற்றிட்டாக்கா அக்செப்டபிலிட்டின்னு பார்க்கறச்சே ஓகே ஓவராலாக இருக்கும். அதுவும் வேண்டியிருக்கே. ஒரு கான்சர்ட் பிளாட்ஃபார்மில் எழுதினாக்கா மியூசிஷியனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரெசென்ட் த ராகா, அந்த லட்சணம் ப்ராப்பர் இது இருக்கான்னுட்டும். நான் எப்படி வேணா பாடிண்டு அது மாதிரி பண்ண முடியலை. ஸோ அதனால் சில ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் ஃபார் த கிராமர் சேக், லக்ஷண சேக் அண்ட் ஃபார் ஐஸ்தட்டிக் சேக். நமக்கு ஒரு சில பேருக்கு ருச்சி இருக்கும், இது இப்படி வேண்டாம் இது அப்படின்னு தோணி இந்த ஒரு ஸ்மால் சேஞ்சஸில் தப்பு இல்லை. அதனால் வந்து அந்த ராகபாவமோ சாகித்ய பாவமோ கெடாது. ப்ரொவைடட்
எல்லாரும் இதில் எப்போ ப்ராப்ளம் வருதுன்னாக்கா, இப்போ இந்த எல்லாரும் மியூசிஷியன், இப்போது எல்லாரும் பாட ஆரம்பிக்கிறோன்னு பார்க்குறோம். அப்போல்லாம் வந்து ஒரு செலக்டடிவாக தானே அதை பண்ணுவா. ஒரு கிரிட்டிக்கும் இதே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நான் கேட்ட முறையில் சொல்கிறேன். அவள்லாம் என்ன பொதுவாக அவள் அபிப்பிராயம் தெரிச்சிருக்கானாக்கா, ஆடியன்ஸு ஸ்டாண்டர்டை நம்ம ரைஸ் பண்ண பார்க்கணும். we shouldn't stoop down. Artist should not stoop down to that level. நம்ம என்ன ஒன்றா பாடலான்ட்டு என்ன ஆகிடுறது, அவளுக்கு தெரியாது பாவம். அவளை குறையும் இல்லை குத்தமும் இல்லை. அவர் கேட்கணும், இது ஒரு ஆசைக்கு வந்திருக்கா. பட் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு தரமான இதை பண்ண அவளுக்கு அந்த இதில் பழகும். பாதி பேர் சரியாக கூட கேட்கறது இல்லை. என்ன இந்த கான்செப்டை என்ன ஃபுல்லாக கேட்டு அப்படியே பேஷனேட்டோ அப்படியே எனக்கு அந்த மியூசிக்காக வரன்னு வருதில்லை. இதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அப்படி அந்த மாதிரி போகிறா. ஸோ அந்த இங்கேருந்து இன்னொரு சபாக்கு போகிறது அங்கே போய் சாப்பிட அது மாதிரிலாம். இன்ஃபேக்ட் எஸ்வி கிருஷ்ணன் இப்படி சொன்னார். அவர் ஒரு தான் இதுதான் மென்ஷன் பண்ணார். அவர் இந்த சபாக்கு நிறைய பேர் வந்து ஒரு கேன்டீன் வெய்யி அப்படின்னு சொன்னாராம் அவர்கிட்ட. என்னென்னா நிறைய பேர் டிசம்பர் சீசனில் வந்தாக்கா பாதி பேருக்கு ராத்திரி கஷ்டமாக இருக்குன்னு யோசனை பண்ணேன், இதனால தான் வைக்கலை அப்படின்னு ஹஸ்பண்டுக்கு சொல்கிறார் ரவிக்கு. ஏன் வைக்கலைன்னாக்கா, பிகாஸ் அப்புறம் 70% காஃபி சாப்பிட்றேன்னு போயிடுவா. தே வில் லீவ் த ஹால். அதுக்கப்புறம் மியூசிக்கில் அந்த இதில் உள்ளுக்குள்ளே ஆடிட்டோரத்தில் ஒரு 5 பேர் சும்மா ஒரு ஒன்றா கட்டு ரொம்ப நல்லா இருந்தது, நான் அப்படி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஒரு பிட்டை கேட்டுவிட்டு அங்கே தான் இருக்கும். ஸோ ஐ தாட் ஒன்றா அட்டென்ட் பண்ணுவா, இல்லாட்டா தே ஓன்ட் பி ஹியர், அதனால் வேண்டான்னு வச்சேனர். ஸோ இது கரெக்டான அபிப்பிராயம் தான். ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சீரியஸ் லிசனிங். இன்ஃபேக்ட் ஒரு ஆடியன்ஸ் ஆல்சோ அவளோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணுமே. நீ எங்கேயோ பேஷண்ட் ஏதோ பண்ணிட்டு இருந்தாக்கா அப்போ வந்து பாடுறவாளுக்கு அந்த அவள் கன்வே பண்ணுறதும் சரி, நம்ம யாருக்கு பண்ணுறது அவள் பாட்டுக்கு ஏதோ பாடுவா, அவளுக்கும் மூட அமையணுமோ இல்லையோ. ஸோ நான் இன்ட்ரெஸ்டடாக கேட்குறேன்னா அந்த அவள் கொடுக்குறது இன்னும் நிறைய தரமாக இருக்கும். அதனால் அவள் ஃபீல் பண்ணுது. அந்த நாளில் நான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி அவளுக்கும் நம்ம பில்டப் பண்ணணும். அவளுக்கு தெரியாது பண்ணான்னு சொல்லிட்டு எத்தனை பாடுறதுன்னு ஆரம்பிச்சதுன்னா தென் அது அதோட இது எப்படி முன்னா போகும், அந்த டைரக்ஷன் எப்படி முன்னா மாறும். Nandita came into the picture much later. அவள் அகாடமிக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா. மியூசிக்கில் அப்போ வந்து இப்போ நான் எனக்கு எக்ஸ்போஷர் இருந்த மாதிரி நான் கலாட்சத்திரால பண்ணேன், வீட்டில் அதே கற்றுன்னு. தென் ஐ ஸ்பெஷலைஸ்ட் இன் மியூசிக்னு அந்த மாதிரி அவளுக்கு இல்லை. அவளது மெயினாக அகாடமிக் பேக்ரவுண்டில் ஷீ டிட் அது இது. அஃப்கோர்ஸ் பாட்டு அவளுக்கும் வீட்டில் இருந்தது. பிகாஸ் நானே பாடின்னு இருந்தேன், எங்கள் அம்மா பாடுவா, பாட்டிக்கிட்டே நிறைய பாட்டுக்கு கைடன்ஸ் கிடைக்கும், ஸ்லோகாஸ்லாம் சொல்லிக் கொடுப்பா, எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி வேறு. ஸோ அந்த இதில் அவளும் வந்ததுனால அவள் நல்ல பாட்டில் அவளுக்கும் இன்ஸ்டிங்க்டிவ் நல்ல டேலண்ட்ஸ் இருந்தது. பட் அதுக்கே காரியமாக உழைச்சி பாட்டுக்கு பண்ணணும்னு அப்போ பண்ணலை அவள். தென் அதுக்கப்புறம் மச் லேட்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்கு கான்சர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வந்தா. அதில் அது ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த கான்சர்ட் போகிறதுக்கெல்லாம் வந்து பண்ணாக்கா அவளுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ லேட்டர் அவுட் சோர்சிங்னு அவள் பாடின்னு இருந்தா. அவளுக்கு வந்து ஒரு கான்சர்ட் நிறைய எல்லாம் போன பாடு ஷீ ரியலைஸ்ட் அவளுக்கே இதில் ஒரு மியூசிக்கில் வந்து ஜாஸ்தி ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் ஷீ ஸ்டார்டட் என்ஜாயிங் மியூசிக். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அங்கே போய் ட்ரையாக ஏதோ பண்ணிட்டு வரும், இது என்னமோ ரொம்ப ப்ளஷர் ஒரு மாதிரி நன்னா இருக்குது மனசுக்குன்னு ஷீ டிசைடட். ஸோ ஐ கேவ் ஹர் த சாய்ஸ். ஐ டிடன்ட் ஃபோர்ஸ் ஹர். தென் அவளுக்கும் இந்த நேச்சுரலி அவளோட வாய்ஸும் இதுக்கு அதுவும் சொல்லணுமோ இல்லையா, ஒவ்வொரு வாய்ஸுக்கும் ஒன்று சூட்டபிலிட்டின்னு இருக்குது. அதுக்கு வந்து அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் அவளுக்கு பிடிச்சது, ஒருத்தருக்கு பிடிச்சாதான் அதுக்கு எது பண்ணாலும் அது சரியாக அமையும். ஸோ ஷீ லைக் திஸ் பாணி அண்ட் அவளுக்கும் பிடிச்சதுனால அதை விட்டுட்டு தென் இதில் மியூசிக்கில் குவாலிஃபை பண்ணிக்கணுன்னுட்டு ஷீ டிட் ஹர் எம்ஏ இந்த மெட்ராஸ் இதில் இப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து எடுத்து நல்லா பாஸ் பண்ணா டிஸ்டிங்ஷனோட. தென் டாக்டரல் டிகிரி அங்கே எடுத்துகிட்டு பிஹெச்டி பண்ணி முடிச்சுண்டா. சங்கீத பிதாமக ஜாம்பவான்னு சொல்கிற செம்மங்குடி சீனிவாஸ் ஐயரே அட்வைஸ் பண்ணியிருக்கார், உனக்கு ஒரு பாணி நல்லா வந்திருக்கு, அதை அந்த நல்லா காப்பாற்றி ஒரு சொத்து உங்ககிட்ட இருக்குது, யூ ஹாவ் எ ட்ரெஷர் வித் யூ, அதை நீ வந்து அடுத்து காப்பாற்றி அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ நிறைய தாராளமாக கொடு, நிறைய தாராளமாக கொடு. அண்ட் அதுதான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீல
நீலன ச கீழ் நீலன சாலு நிற்பர ஸ்ரீதலபதிப நீலன நீலன சாலு நிற்பர ஸ்ரீதலபதிப நீலன சாலு நிற்பர ஸ்ரீதலபதிப நீலன சாலு நிற்பர ஸ்ரீதலபதிப நீலன சாலு நிற்பர ஸ்ரீதலபதிப நீலன சாலு நிற்பர I really feel blessed to have my mother as my guru. But there are both advantages and disadvantages in this. So I had music learning and listening happening most of the time at home. But because it was available anytime, you know, so there was a natural tendency to procrastinate. So the sessions would happen, but not regularly. Like if I had to go for a party class, I had the privilege of accompanying my mother in all her kacheris. So I gained a lot of experience and I got exposed to this Bani by being with her in all her concerts and also singing along with her. The biggest disadvantage, if any, I would say, that I was not able to learn under other gurus. My mother was of the opinion that I should learn from other gurus as well, as it would strengthen my foundation. But that didn't happen because the gurus I approached, they used to say, as the Tamil saying goes, "Venna irkacha neikku edukku alayara." She never used to say that follow this Bani. In fact, she said that the liking and conviction in a particular style should emerge from within. An individual should not be compelled to follow a particular Bani. So she had an open mindset and a very broad outlook. I feel I would have done my bit if I live up to their high standards and then pass on this to the generations to come. என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ குலம் மானவை தீர்த்து எனைய கந்த கந்த கதிர்வேலவன கந்த கதிர்வேலவன கந்த கதிர்வேலவன உமையால் மைந்த குமர குமர மறைனா